பொண்டாட்டி பேச்சை கேட்கலன்னா இப்படிதான் உட்காருக்கணும். அது 3 மூஞ்சியை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஐயா ஐயா அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுலயும் அந்த மஞ்சள் சட்டக்காரரை பார்க்கும்போது வயிற்றுல புளி கிடைக்குது. நாஞ்சில் சொல்லல, நாஞ்சில் விஜயன் வருவாங்க பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இதையவே வெடிச்சிடும் போல இருக்கு. சும்மா கிடைக்குமா இன்னோவா? ஆமா, அதை தான் கொடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்கிட்டாங்களே. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Woods நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 powered by ஸ்ரீ சுக்கி ஃபார்மா, ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், ட்ரிப்ளிகேன், சென்னை. நாட்டில் சில பேர் வருவோங்கிறான், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. நான் சொல்றது அவரை சொன்னேன்ப்பா, நீங்க எதையாவது கை தட்டி 7:30 கூட்டிடாதீங்க. வெரி பேட் அங்கிள், வெரி ராங் அங்கிள். வாட் இஸ் திஸ் அங்கிள்? நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது அங்கிள். என்ன ஊத்துறதுல ரோமன் சொல்ற ஐயர் தோத்து போயிடுவான் இந்த ஆளுக்கு முன்னாடி. அப்படியே நின்று நிதானமா எரிய வைப்பாப்ல. ஊத்து 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 ஊத்து. வாயாடி பெத்த புள்ள வர போற நெல்ல போல யாரிவ. இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேச வருகிறவர்கள் பாடுகிறார். அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு இவர்கள் ஆடுவார்கள். இதையும் நான் தாங்கிக் கொண்டு உயிர் வாழ வேண்டும். பொண்டாட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் காமராஜர் யூனிவர்சிட்டியில இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவ காலத்துல தாலி கட்டணும். எங்கிருந்து முடிச்சாந்தீங்க? பழமொழி தெரியாத கூட்டச்சு கொய்யா மரம் மாரி வியா வியான்னு கத்தன கதையா? சிங்கிளா வர சிங்கம் ஒன்னா இருக்கிற குடும்பத்தை 2 ஆக்கிட்டு போறீங்க. அப்ப கண்டிஷன் போடுறது ஆம்பளையா பொம்பளையா? 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தும் உங்களை நாங்க விலைக்கு வாங்குறோம். ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், கழுத குட்டி கரல அடிக்கணும்னா அடிக்கணும். நாங்கள் அவ்வளவு பாவம் செய்தவர்களா? பெண்களை கொச்சைப்படுத்துவதோ அழுக்காக்குவதோ எனக்கு முற்றிலும் உடன்பாடில்லை. ஆனால் நீ வாடி கட்டின புடவையோட நான் காப்பாத்துறேன்னு சொல்லுவான். உலகத்துல எந்த பொம்பளையாவது நீ வேலைக்கு போக வேண்டாம்டா, கட்டின வேட்டியோட வா நான் காப்பாத்துறேன்னு சொல்றதுக்கு ஒரு பொம்பளைய காட்டு. உண்மைன்னா கைத்தட்டு கலப்பி இருக்கணும். பாருங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்க மாதிரி பாதிக்கப்பட்டவன் எல்லாம் கைத்தட்டுறான். என்னுடைய மொழிக்கு தாய்மொழி என்றுதான் பெயர், என்னுடைய நாட்டுக்கு தாய் நாடு என்றுதான் பெயர். ஆனாலும் இவர்கள் திருப்திப்படுகிறார்களா? இல்லையே. உலகத்தையே கேள்வியால நடுங்க வைக்கிற பாண்டேவே வீட்டுக்கு போனா பொட்டிப்பாம்பா அடங்குறாரு. என்ன காரணம்? எவன்கிட்ட வேணாலும் கேள்வி கேட்கலாம், பொண்டாட்டிட்ட கேள்வி கேட்டா பூவாக்கு வழி இல்லைன்னு பாண்டேவுக்கே தெரிஞ்ச போது உங்களுக்கு தெரியாதா? கண்டிஷன் போடாத பூரா கெடுத்து விட்டுறீங்க போல தெரியுது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அருமைக்குரிய நண்பர்களே, இந்த அற்புதமான ஒட்டுமொத்த இந்தியாவும் எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் கொண்டாடக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு இந்த மகிழ்ச்சியான பட்டிமன்றத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணன் யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் ஒரு வரவேற்புரையாற்றுவார். அவர்கிட்ட ஜோசியம் அங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம். அண்ணனுடைய வரவேற்புரையோடு நிகழ்ச்சி துவங்குகிறது. அனைவருக்கும் வணக்கம். பட்டிமன்றத்தின் அனைத்து பேச்சாளர்களையும், குறிப்பாக அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் பாண்டே அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு திருவல்லிக்கேணி மக்கள் சார்பாகவும் ராகவேந்தருடைய மடத்தின் பீடாதிபதி அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ராகவேந்தர் சபா மண்டபம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் பிஹைண்ட் வுட்ஸ் எங்களுடைய இந்த மண்டபத்தில் நடத்துவதன் மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள், திருவல்லிக்கேணி பகுதி வாழ் மக்கள், ஐசோஸ் வாழ் பகுதி மக்களுக்கு ஒரு அருமையான சிந்தனைக்கும் சிரிப்புக்கும் உரிய ஒரு மாலை பொழுதை கிடைக்க செய்வதற்காக பிஹைண்ட் வுட்ஸ் நிறுவனத்திற்கு எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கக்கூடிய பாண்டேவை தவிர எல்லோரும், பாண்டே சார் அகில உலகத்தின் பிரசித்தி பெற்றவர். இங்கே பேசக்கூடிய அனைத்து மக்களும், நாஞ்சில் சம்பத் அண்ணனாக இருக்கட்டும், சகோதரர் மணிகண்டன் சாராக இருக்கட்டும்,
சகோதரர் மஞ்சுநாதன் சார் அவர்கள் இருக்கட்டும், சகோதரி லலிதா அம்மாவாக இருக்கட்டும், தீபா அம்மாவாக இருக்கட்டும், அன்னபாரதியாக இருக்கட்டும், வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களை உங்கள் அனைவரும் சார்பாக நான் அவர்களை வருக வருகவென்று வரவேற்று எல்லோரும் ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அடிக்கடிக்கு இதே திருவல்லிக்கேணி ராகவேந்திர மண்டபத்தில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லா காலை பொழுதும் உங்களோடு துவங்குறது மிக்க நன்றி நண்பர்களே. ஒரு அற்புதமான தலைப்பில் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நேரடியாக நம்ம நிகழ்ச்சிகள் செய்கிறோம். இல்லற வாழ்க்கையில் அன்லிமிட்டெட் கண்டிஷன்ஸ் போடுவது ஆண்களா பெண்களா? முதல்ல எப்பயுமே நம்முடைய பார்த்துருக்கோம், ஜனநாயக அடிப்படையிலும் சரி, பிகினூட்ஸ் அடிப்படையிலும் சரி, நம்ம ரங்கராஜ் பாண்டியோட தனிப்பட்ட வாழ்க்கை பெண்களுக்கு தான் முன்னுரிமை. முதல்ல அவங்களோட அனுமதியோட பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. சகோதரி தீபா அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார். நம்முடைய குத்துவிளக்கு குலவிளக்கு வாங்க. மஞ்சன திரண்ட கோலமேனிய மங்கையர்க்கெல்லாம் நஞ்சன தகையாவாகி நளிர் இரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்து செய்ய கண்ண நான் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் பிறந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். நீ யார் என்று ராமர் கேட்ட கேள்விக்கு அனுமன் அளித்த பதில். இதற்காக தான் சொல்லின் வேந்தன் என்ற பட்டம் கம்பர் கொடுத்தார். அதே போல இத்தனை தகுதியும் உடைய நடுவர் அவர்களுக்கு நான் சொல்லின் வேந்தன் என்ற பட்டத்தை கொடுக்கிறேன். தீர்ப்பு உங்களுக்கு தான், போங்க என்ஜாய் பண்ணுங்க. எட்டைக்கால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டை மேல் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா என்று அவ்வை பாடிய பாடலை எதிரணியினருக்கு எச்சரிக்கை மணியாக ஒலித்துவிட்டு நடுவர்களை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? இங்கே 3 இருக்கிறது தமிழ் படித்த பெண்கள். எங்களை பூச்சாண்டி காட்டி ஏமாத்தலான உட்கார்ந்துருக்கிறாங்களா? முடியாத காரியம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையம்மா, அதுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சண்டைக்கு வந்துட்டீங்களேம்மா. நடுவர்களை அடுத்தவங்க மனசெல்லாம் புரிஞ்சுக்கிறது பெண்களுடைய மனசு கடவுள் இறைவனாக கொடுத்த வரம். அதாவது இது 3 சனி, அது சனி, அதுவும் அங்கே ஒன்று உட்கார்ந்துருக்கிற பச்சை கலர் துண்டை போட்டுட்டு அக்கா அது பேச்சை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. நடுவர்களே, அழகான தலைப்பு, அம்சமான தலைப்பு, அட்ராக்ஷனான தலைப்பு, அட்ராசிட்டியான தலைப்பு. எங்க நீங்க புடவை தலைப்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். ரொம்ப அம்சமா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு, ஜிகினா மாதிரி இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. ஆனா தலைப்பு என்ன? நடுவர் அவர்களே, அதாவது அன்லிமிட்டெட் கண்டிஷன் திருமண வாழ்க்கையில போடுறது ஆண்களா பெண்களா? இவ்வளவுதான். நான் கேள்வியை இன்னைக்கு ரசிகர்கள்ட்ட வைக்கிறேன். ஐயா, கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்களா நாங்களா? அதாவது வரதட்சணைன்னு ஒன்று இருக்குது. உட்காந்துருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டில். நீ பொண்ணு பிடிச்சி தானே கெட்டுற, பொண்ணை பிடிச்சி தானே கெட்டுற. ஆனால் நீ என்ன சொல்கிற? பொண்ணு மாப்பிள்ளைக்கு எவ்வளோ போடுவாங்க? 50 பவுன் போடுவாங்க. சரி, பெரியவங்க தான் கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணி வாழ போகிற மாப்பிள்ளை நீ ஏன் வாயை மூடிட்டு உட்காந்துருக்க? வாழைப்பழத்தை உள்ளே வச்சு அமுக்கிட்டாவளோ? இல்லை, ட்ரைனிங் இனிமே பேச முடியாது, இப்பயே ஊமையாக உட்காந்துக்கிடுவோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற மஞ்சுநாதன் அவர்களே, இந்த சட்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினது. இதை நீங்கள் விருப்பப்பட்ட போடலாம், பிடிக்கலைன்னா கிளட்டி தூர எரிஞ்சிடலாம். ஆமாவா இல்லையாக்கா? கரெக்டு தானே? இல்லைன்னா என்ன செய்யலாம்? அதை நெருப்பு வச்சு கொளுத்திடலாம், இல்லை காலை போட்டு கசக்கி மிதிச்சு எரிஞ்சிடலாம். இது சட்டைக்கு சொன்ன மாதிரி தெரியலையே. அப்ப ஒரு சட்டைக்கே இந்த நிலைமைனா 50 பவுன் நகையும் 5 லட்ச ரூபா கொடுத்தும் உங்களை நாங்கள் விலைக்கு வாங்குறோம். ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், கழுத குட்டிக்கரலை அடிக்கணும்னா அடிக்கணும். அப்ப சரியா அடிக்கலைன்னா என்ன செய்வான்? மாட்டுக்கார கம்பை வச்சு ஓங்கி அடிப்பான். அதையும் வாங்கிக்கிடணும். கரெக்டு தானக்கா நான் சொல்றது? வாங்கிக்கணும். அதோட முக்கியமான விஷயம், சத்தம் போட்டு அளக்கூடாது, வாயை மூடி அளவுண்டா. நடுவர் அவர்களே, இந்த கல்யாண வீட்டில் ஒரு அலப்பறை பண்ணுவாங்க பாருங்க. அப்பா பாப்பா பாப்பாப்பா ஏக்கா, நம்மளுக்கெல்லாம் அனுபவம் இருக்கும், எனக்கும் அனுபவம் இருக்குக்கா. 20 வருஷத்துக்கு முன்னகிட்டி அப்போ பூ வைக்கிறதுக்கு நம்ம அம்மாமார்கள்லாம் வருவாங்க. ஏன் எங்களுக்கு பூ வைக்க தெரியாதா? நாங்கள் ஏற்கனவே அழகாக மேக்கப் பண்ணி ட்ரெஸ்ஸு பண்ணி உட்காந்துருப்போம். இதை கலைக்கிறதா இந்த பொம்பளைங்களோட வேலையே. வந்த உடனே புகுந்த வீட்டிலேருந்து வந்த பூவைத்தான் வைக்கணும்னு அழகாக வச்சுருந்த பூவெல்லாம் கழித்து இவ்வளோ பூவை அள்ளி வைப்பாங்க. எங்கள் மேலே பாசமா? நம்ம மேலே பாசமாக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது தலையில் முடி இருக்கிறது ஒரிஜினல் முடியா சவுரி முடியான்னு டெஸ்ட் பண்ணுறது. ஒரு பெண்ணுக்கு தான் நாங்கள் இன்னொரு பெண்ணை பற்றி தெரியும். நடுவர்களே, எம்மா
கொஞ்சம் ஆடி காட்டு, கொஞ்சம் பாடி காட்டு. நாங்கள் என்னைக்காவது மாப்பிள்ளை வீட்டில் டேய் மாப்பிள்ளை ஆடி காட்டுறா பாடி காட்டுறா சொல்லியிருக்கோமா? அப்போ மணிகண்டன் டப்பாங்குத்தாடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது எப்படி இருக்கும் அது? நடுவரவர்களே, அப்போ என்ன சினிமாவில் படம் எடுக்கிறக்கா பொண்ணு தேடுற? அப்போ இத்தனை குறைகள் எங்களுக்கு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி தானே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர. நான் இன்னொன்று கேட்குறேங்க்கா, பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு 10 பேரோடு வருவாங்க. அப்புறம் பூ வைக்கிறதுன்னு ஒரு நாள் நடக்கும். அப்போ ஒரு 50-60 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாண நாளுன்னு ஒன்று வரும். ஒரு 2000 ரூபா வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நீ தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக ஒத்த பொம்பளையா உன் வீட்டில் வந்து நிற்கிறமே, எங்களை விட ஒரு தைரியசாலியை நீங்கள் பார்க்க முடியுமா நடுவர்களே? ஆனால் இத்தனை டெஸ்ட்டுகள் நீங்கள் வச்சு எங்களை தேர்ந்தெடுத்தாலும் நாங்கள் உங்களை எப்படி வச்சுருக்கோம் தெரியுமா? வீரபாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கம்தான். ராமர் என்ன தர்மர் என்ன மாம மனசு தங்கம்தான். பூவு கூட நார் போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரம் பொம்மி போல சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் பந்தம்தான் திருமாலும் சொக்கரும் வந்து சேர்ந்து வைத்த சொந்தம்தான். மாமாவே நீ வேணும் 7 ஜென்மம் தான். எந்த கண்டிஷன் இல்லாம உங்க கூட வாழ்றமே நடுவர் அவர்களே. இவர மாதிரி சிறந்த அடிமை கிடைக்காதுல்ல. அதாவது அடிமையில் 2 வகை இருக்கு. அதாவது ஒன்று நம்மளா அடிமையாகிறது, இன்னொன்று அடிமைப்படுத்துறது. எப்போவுமே ஒரு பெண் தன் அன்பால் எல்லாருமே அடிமையாக்கிடுவா. வீட்டில் சண்டை வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும் தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். காலில் விழுந்துடணும். எங்களுக்கு தெரியுமே அந்த மந்திரம். ஒரே வார்த்தையில் வாழ்க்கையை புரிதல் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தான் தெரியுமா? எவரே ஒருத்தன் பொண்டாட்டி காலில் உழுவுறானோ அவனுக்கு தனியான மேடை என்னைக்கு இருக்குங்க. நடுவில் உட்காந்துருப்பான். பொண்டாட்டி பேச்சை கேட்கலன்னா இப்படிதான் உட்காந்துருக்கணும். அது 3 மூஞ்சியை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஐயா அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தா நானே கஷ்டப்பட்டு எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணதை பேசிக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு பார்வை ஐயா இப்படியெல்லாம் பயமுறுத்துற மாதிரி ஆளை கூட்டிட்டு வருவீங்க. நாஞ்சில் அண்ணே வரும்போதே சொன்னாரு, இந்த கூட்டத்தில் என்னைய உட்கார வச்சு இருங்க உங்களுக்கு தீபா வச்சு உங்களுக்கு இருக்கு. நாஞ்சில் சொல்லல, நான் நாஞ்சில் விஜயன் வருவான் போல இருக்கு. உங்களுக்கு விஜய் கேக்குதா? வச்சாம் பாரு ஆப்பு எனக்கு அங்க பாரு. அங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு பக்கல் இதையவே வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த முடிச்சோன்னே கேட்பாரு, ஆமா அந்த தீபாங்கிற பிள்ளை என்ன பேசிச்சு, என்னைய பார்த்து பேசிச்சு. தீபாக்கா எப்பவும் நல்லா பேசுன மாதிரி இருக்கும். வீட்டில் போய் அக்கா என்ன பேசிச்சுன்னு யோசித்து பார்த்தா அதில் ஒன்றும் இருக்காது. நடுவர் அவர்களை என்னென்ன கண்டிஷன்கள்லாம் குடிக்கிறதுக்கு இவங்க போடுறாங்க தெரியுமா? இப்படி எத்தனை குடும்பங்கள் நாசம் ஆகிறதுக்கு இந்த குடி ஒரு காரணமாகிறது. இதை நாங்கள் சோசலிச குடிகாரர்கள் சொல்லி நீங்கள் ஒரு கண்டிஷன் போடுறீங்களே, இதனால் பாதிக்கப்படுறது பெண்கள் தானே நடுவர் அவர்களே. ஆனால் அப்படிப்பட்டு இவன் குடிச்சு அழிஞ்சி சீரழிஞ்சி இனிமே பொழைக்கே மாட்டான்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டுருவாங்க. பெத்த பிள்ளை கூட சொல்லு, எம்மா இந்த அப்பா பொழைச்சி என்னம்மா பண்ண போகிறாரு, இந்த அப்பா நமக்கு வேண்டாம்மா. அவங்க பெத்த தாயே வேண்டாம் என்று சொன்னாலும் தன்னுடைய கணவனுக்காக சொல்லுவான், யாட்டி என் உசுரை காப்பாற்றி கொடுத்துருடி, இதாடி கடைசி குடி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்னு பொண்டாட்டிகிட்ட சத்தியம் பண்ணுவான். குத்தம் இல்லாத ஒரு உத்தமருக்கு பொண்டாட்டிக்கு புருஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்னைக்கு அவன் வந்து குத்தம் இல்லாத தூய மனசுக்காரன் தாங்க. நீங்கள் எந்த கண்டிஷனும் போடுறதே இல்லை. அங்கெல்லாம் அப்படிலாம் எதுக்கும் போடுறதே இல்லை. கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி செஞ்சிடறாங்களே, நம்ம எது கண்டிஷன்? ஆமாம் நடுவர் அவர்களே, நான் கேட்குறேன், என்னைக்காவது பொண்டாட்டியே இந்த பாவி பசங்க பாராட்டியிருக்காங்களா? ஒரு நாளும் கிடையாது. ஒரு நாளாவது காப்பியை கொண்டு போய் கொடுக்குறோம். காப்பியை கொடுத்துட்டு அங்கனே நிற்போம். ஏன் நிற்கிறோம்? வயிற்றால் போட்டுனாக்கா நிற்கிறோம். மனுஷன் சே காப்பி என்ன டேஸ்ட்டாக இருக்குடின்னு ஒரு வார்த்தை இந்த மனுஷன் சொல்ல மாட்டாரான்னு. அவர் தெரியாமல் டீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா மூஞ்சில் ஊற்றி விட்டுருவீங்க. அது காப்பின்னு சொல்லி மூஞ்சில் ஊற்றி விட்டுருவீங்க. அந்த பையன் தான். அப்படியா? நடுவர் அவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் நம்ம அண்ணன் இருக்காருங்களே, அந்த பச்சை சட்டை போட்ட அண்ணன், அவர் பொண்டாட்டி உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஏங்க எல்லாத்தையும் பச்சை சட்டை போட்டவரே பண்ணுவாருன்னு நடுவில் ஒரு சலவை அவர் என்னங்க பண்ணுவார்? அவர்கள் இருவரிடம் எல்லாம் எனக்கு சரியான பழக்கம் ஏற்படவில்லை. அதுலேயும் அந்த மஞ்சள் சட்டைக்காரரை பார்க்கும்போது வயிற்றுல புளி. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படி 2 ஜீவன்கள் இருந்ததாவே நான் மறந்துடுறேன். இந்த கோட்டை தாண்டி அவங்களும் வரக்கூடாது, நானும் போக மாட்டேன். இதுதாங்க முதல் கண்டிஷன். இந்த கல்யாண வாழ்க்கையில் உள்ள முதல் கண்டிஷனே இதுதான்.
ஆமா நானும் அது என்ன வீடு முழுக்க கோட்டை போட்டு வச்சிருக்காங்க. இதை தாண்டி நீ போய் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சொல்லிட வேண்டியதானே? ஐயா, பொண்டாட்டிக்காரி சாப்பாடு செஞ்சு கொடுத்தான்னா ஒன்று சாப்பிடணும். எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி இல்லை. இதை கேட்டாவளா இப்போ? உப்பு இல்லையா? உப்பு இல்லைன்னா என்ன, கொஞ்சம் உப்பு போடினா சாப்பிட. உப்பு இல்லையான்னு செட்டு அடிச்சிருக்காரு ஒரு அடி. அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த பெண் காவலிங்க எவன்டா உப்பு கெட்டதுன்னு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இது தேவையான்னு கேட்குறேன். உப்பு கண்டம் போட்டாங்க. ஆமாம், என் வீட்டுக்கார் பூ வாங்கிட்டு வருவார். நான் ஒரு நாள் உள்ள அடுக்கறையில் வேலையில் இருந்தேன். ஏட்டி பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னடி செய்கிறதுன்னார். அங்கே எங்கேயாவது வையும், நான் வந்து வச்சுக்கிறேன்னு வந்து பார்க்குறேன்க்கா, என் போட்டோ இருந்துச்சு, அதில் பூவை வச்சுருக்காரு. ஏன் அதில் போட்டாவில் கொண்டு போய் பூ வச்சிருக்க அப்படின்னா அதில் தான் இவ்வளோ பெரிய ஆணி இருந்துச்சுன்னார். ஏன் பக்கத்தில் அவர் போட்டா இருந்தது. நடுவரவுலே இவங்கெல்லாம் பண்ணுற கூத்து. கல்யாணம் முடிஞ்சோன்னு முதல் இரவு எல்லாருக்கும் மறக்க முடியாத இரவு, எனக்கும் மறக்க முடியாத இரவு. எல்லா அக்காவுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அக்கா, என்னுடைய முதலிரவு கதையை சபையில் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நடந்தது முதலிரவாக இருந்தாலும் இதில் வந்து வேறு ஒரு மேட்டரில் சொல்ல வரேன். நடுவரவரே, நான் என் வீட்டுக்கார் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். என் வீட்டுக்கார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். திடீர்னு என் கையை பிடிச்சிட்டாருக்கா. கையை பிடிச்சது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. என் வீட்டுக்கார் முகத்தை பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொன்னேன், கண்ணே இது கண்ணா இல்லை சாந்தி கடை பண்ணா அப்படிலாம் பாராட்டுவாருன்னு நினச்சிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் அப்படி சொல்லலை. ஏம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நாளையிலேருந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீ கேட்கணும். என் தங்கச்சி நமக்கு எய்த்த வீட்டில் தான் இருக்கா. அவங்க வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க மாட்டா. நம்ம வீட்டில் அவளுக்கு சேர்த்து, அவள் குடும்பத்துக்கு சேர்த்து நீ சமையல் பண்ணிடணும். அப்புறம் எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தனியாக நான்வெஜ்ஜு தனியாக தான், ரெண்டு திங்கிறது தானே. அப்புறம் எந்த கரண்டியில் கிண்டு நன்னு மாறி போயிருமா. அப்போ நீ மனைவியாக கூட்டிகிட்டு வரியா இல்லை உன் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியை கூட்டிகிட்டு வரியா? இது எங்கே கண்டிஷன் போடுறது? ஃபர்ஸ்ட் நைட்லேயே அவங்க கண்டிஷன் போடுறது. நான் நடுவர்களே, நானும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாருன்னு அடுத்த நாள்லேருந்து ஒரு சமையல் ஆரம்பித்தேன். கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு எனக்கு சமையலே பண்ண தெரியாதுக்கா. அக்கா சிரிக்காதீங்க, இதுக்கு நான் காரணம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரு. உங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கார் என்னைக்கே வந்து, ஏட்டி வெங்காயத்தை இப்படியா உரிப்பாங்க, இப்படி உரிக்கணும். ஏட்டி விளக்க மாற்ற இப்படி அப்படிப்பாங்க, இப்படி பிடிக்கணும். அடியே வீட்டில் இப்படியா துடைப்பாங்க, இப்படி துடைக்கணும். இப்படி ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் 24 மணி நேரம் கொடுத்துக்கிட்டு இருந்தா, அப்படியா மோன நீயே எல்லா வேலையும் செய்யும், நான் இருந்து பார்க்குறேன்னு ஒரு நடுவரில் என்னென்ன கண்டிஷன். அக்கா நான் இன்னொன்று சொல்கிறேன்க்கா. என் வீட்டுக்கார் ஒரு நாள் சொன்னார், ஏட்டி நீ எப்பவும் நகை போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன், நகையை பிடுங்கிட்டு போகிற மனுஷங்க காலத்தில் என் வீட்டுக்காருக்கு எவ்வளவோ நல்ல மனுஷன், எப்பவும் நகையை போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரேன்னு பார்த்தா பீரோவில் இருந்தால் எடுக்க கஷ்டமாக இருக்குமா. நடமாடும் பீரோ போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துடலாமா, இடது கையில் வளையல உருவின மாதிரி. ஆமாம் நடுவர்களே, ஒரு நாள் இந்த கண்டிஷன் உங்கள் வீட்டுக்கார் போட்டிருக்கவே மாட்டாருக்கா. உலகத்தில் எந்த ஆம்பளையும் போட்டிருக்க மாட்டார். என் வீட்டுக்கார் ஒரு கண்டிஷன் போட்டார். எப்படி தெரியுமா? அடியே வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடணும். எதையுமே வடிச்சிருச்சு. நீங்கள் சொல்லி, ஐயா நீ இவ்வளோ சோகமாக இருக்க, ஐயா நீ கொஞ்சம் சிரிச்சாதால ஐயா 4 பேர் சிரிப்பாங்க, நானே சிரிக்க வைக்கிறதுக்காக பூச்சை பிடிச்சி கட்டி நீ உம்முன்னு இருந்தா பக்கத்தில் இருந்து சரியா பேசல போல இருக்கு. அவர் என்ன வியக்கிறாருன்னா, ஏன் அவர் சோகமாயிட்டாருன்னா, அக்கா டிவி முன்னாடியே இந்த போடுதே, அந்த வீட்டில் அந்த ஒரிஜினல் வீட்டுக்கார நிலைமை என்ன ஆயிருக்கும்னு வச்சுட்டு ஒரு ஆம்பளையோட சங்கடம் இன்னொரு ஆம்பளைக்கு தானே புரியும். நினைச்சாயா மாமாவை நினைச்சு வருத்தப்படாது. மாமா நல்லா இருக்காரு. இப்ப சிரிச்சாக்குல முடிஞ்சு வச்சுப்பியா, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் பல்லு தெரியணும். என்னடா அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டாரேன்னு உனக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு. நானும் இந்த தலைவன் தலைவி படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இந்த கிறுக்கச்சி வந்து அந்த கிறுக்கனும் பின்னாடியே வருவான்னு தெரியாதான்னு ஒரு வேஷ்டியை வர தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம்தாக்க தெரிஞ்சது மனுஷன் என்ன பார்க்க வரல, என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்காரு. நடுவரவர்களே, ஒன்று சொல்லிக்கிறேன். சின்ன வீடுன்னு ஒரு படம், தாமணி கனவுகள்னு ஒரு படம், இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டிய படங்கள். எல்லாம் பார்த்தாச்சு. இதில் சின்ன வீடு படத்தில் அந்த மனைவி சொல்லுவா, அவள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அவர் சொல்லுவார், நான் உன்னை கயிறு கட்டி விட்றேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுவார். இவர் ஒரு சின்ன வீடை வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு கடைசியில் அவமானப்பட்டு திரும்புவார். அவமானப்பட்டு திரும்பும்போது இங்கே பொண்டாட்டி வந்து அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருப்பார், சொத்தை பூரா என் புருஷன் பேரில் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு. இவன் ஏன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த அப்பாட்ட அவர் சொல்லுவா, திடீர்னு பிரசவத்தில் நான் செத்து போயிட்டேன்னா நீ என் புருஷனை அனாதையாக விட்டுட்டேனா? ஒரு பெண் இப்படியாக மட்டும்தான் நினைக்கக்கூடியவள். ஆனால் ஆண் ரொம்ப சுயநலவாதிங்க, அவன் சந்தோஷத்தை மட்டும்தான் பாப்பா. பெண்ணானவள் எப்போவும் தான் பிள்ளைங்க தான் புருஷன் இதை மட்டும்தான். அதனால தான் அவள் சிடுமூஞ்சின்னு சொல்லுவான். சிடுமூஞ்சின்னு ஏன் சொல்கிறான்? ஐயோ நம்ம புருஷன் ஏமாந்துற போகிறேன்னு திட்டுவா, ஐயோ நம்ம பிள்ளை ஏமாந்துற போகிறேன்னு திட்டுவா.
நடுவர் அவர்களே, இறுதியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ராமர் வந்து காட்டுக்கு போகிறார். இப்போ ராமரோட சேர்ந்து சீத்தையும் போகிறார். இப்போ லட்சுமணன் போகிறாரு. லட்சுமணன் கூட ஒரு பொண்டாட்டி போகணும்ல. இப்போ பொண்டாட்டியை ரெடி ஆகி வான்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி வரா. அவ பேர் ஊர்மிளை. நிறைய பேருக்கு இந்த கதாபாத்திரம் யாருன்னே தெரியாது. தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் தியாகம்னா என்னென்னா அவகிட்ட இருந்தால் கற்றுக்கணும். ஊர்மிளை வார வரும்போது ஃபுல்லாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு மகாராணி மாதிரி வந்து நிற்கிறான். பார்த்தோன்னே லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய், என்னாடி பொம்பளை, நம்ம போகிறது காட்டுக்கு, இப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்க, நீ எல்லாம் காட்டுட்டு வாழ்க்கைக்கு லாய்க்கப்பட மாட்டேன், இங்கே கடை அப்படின்னு பொண்டாட்டியை தனித்து விட்டுட்டு போயிட்டான். இப்போ ஊர்மிளை அவன் விட்டுட்டு போன நேரத்துலேருந்து தூங்க ஆரம்பிக்கிறான். 14 வருடங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கா. தூக்கத்துடைய கடவுளோட பேர் மித்ரா. அந்த அம்மா வந்து கேட்குது, இல்லை என் புருஷன் 14 வருஷம் தூங்கக்கூடாது, காட்டில் அவங்களுக்கு காவலாக இருக்கணும், அந்த தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன்னு. 14 வருடங்கள் எந்த இன்பம், உணவு, தண்ணி எதுவுமே இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த பொம்பளை 14 வருடம் தூங்கிக்கிட்டே இருக்கா? ஏன்னா ராவணனுடைய மகன் மேகநாதன் அவன் 14 வருடம் யார் தூங்கலையோ அவனால தான் அவனுக்கு சாவு வேணும்னு மரம் வாங்கியிருந்தான். அதனால தான் லட்சுமணனால் அவனை அழிக்க முடிஞ்சது. இப்படி வெளியில் தெரியாமல் பெண் தியாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்கள் பொண்டாட்டிகளை போய் நீங்கள் கையெடுத்து கும்பிடணும். இப்போ இருந்தே கும்பிட்டுருணும். இங்கேருந்தே கும்பிட்டு பொண்டாட்டினோட இங்கேருந்தே கும்பிடும். நடுவர்கள் அதான் சொன்னாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்கல்ல. அது நிறைய பேர் வார்த்தைகளால் குத்தக்கூடியவள் என்று கிண்டல் அடிப்பவர்கள். அப்படி கிடையாது. பின்னால் வருபவற்றை முன்னாலே யோசித்து கணவனையும் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடியவள் பெண். செய்கிறதே நீங்கள் தானேங்க. பின்னாடி என்ன வருது உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்து பானை செய்கிற வந்து பானை சட்டிக்காரர், அதனால் தப்பாக சொல்லக்கூடாது. நல்ல நல்ல பானைகளாக உருவாக்கும். இன்னும் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னொன்று சூர்பனகை. சூர்பனகையே வெறும் அரக்கியாக மட்டுமே உங்களுக்கு தெரியும். இப்போ கம்பர் அவளோ எப்படி வர்ணிக்கிறார் என்றால், பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நீர சீரடியலாகி அம்சொல் இல மங்கை என அன்னம் என மிஞ்சு வஞ்சி என நஞ்சி என வஞ்ச மகள் வந்தாள். வஞ்சத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சு உடையவள் என்று அவளை முதலில் கம்பர் வர்ணிக்கிறார். ஏன் வர்ணிக்கிறார் என்றால், காதல் வயப்படவில்லை ராமரிடம் சூர்பனகை. அவளுடைய கணவனை கொன்றான் ராவணன். அவனை கொல்லணும். அண்ணனா இருந்தால் தான் புருஷனை கொல்லணும். அவளால் முடியாது. அப்போ அவனை விட வீரனால தான் முடியாது, ராமனால தான் முடியும். அதனால தான் அவன் மூக்கு அறுத்தப்பறக்கூட எதனால் மூக்கு அறுத்ததுன்னு அங்கே ராவணன்ட்ட போய் சொன்னானா, உனக்காக ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் அழகுக்கே வந்து தெய்வமாக இருந்தால், அந்த பெண்ணை நான் தூக்கிட்டு வரும்போது என் மூக்கு அறுத்துட்டாங்கன்னு சொன்னான். கடைசியில் அழிவு கொடுத்தாலா கொடுக்கலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டியா அப்படின்னு கேவலமாக நினைக்கக்கூடிய இந்த ஆண்கள் இந்த சபையில் இருந்தால் இன்றோடு அந்த எண்ணத்தை மாற்றுங்கள். எவன் ஒருவன் பொண்டாட்டி காலில் உழுவுறானோ அவனுக்கு சபையில் என்னைக்கு வெற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். கையெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இது நகைச்சுவையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. தயவு செஞ்சு கண்ணா பின்னான்னு கண்டிஷன் போட்டு பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். போதுமா? இப்போ வரைக்கும் காட்டினதே சரி காட்டு. சரி, ஏன்னா நான் போன தடவையே நிறையா பேசிட்டு இந்த தடவை என்ன பேசுறதுன்னு கஷ்டப்பட்டு காலையிலேருந்து எழுதினேன். அடுத்த தடவையில் பிகைன் உட்ஸில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் மிச்சத்தை அடுத்த தடவை பேசுகிறேன் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லற வாழ்க்கையில் அன்லிமிட்டெட் கண்டிஷன்ஸ் போடுவது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற கேள்விக்கு சகோதரி தீபா வந்து ஆடியன்ஸுக்கு போட்ட கண்டிஷன்ஸை பார்க்கணும். ஒழுங்கா சிரி, ஒழுங்கா கைதட்டு, வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி என்ன அழுகுற, சிரி ஈனு காட்டு பல்லு காட்டு. அவர் பயப்படுறார், ஏன் பொண்டாட்டி சொன்னாலே நான் கேட்க மாட்டேன், அவங்க பொண்டாட்டி சொல்கிறேன் நான் ஏன் கேட்கணும்னு கதறாரு. அந்த அளவுக்கு இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓப்பனிங்லேயே 6 அடிக்கிறது அப்படின்னா சகோதரி தீபா தான். ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சு பிரமாதம் கண்டாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து அசராத பல யார்கர்களை பார்த்து எல்லா சபையிலும் இருந்து தடுக்கி உழாத தன்னிகரற்ற தலைவர் எங்களுடைய அருமை சகோதரர் மஞ்சுநாதன் அவர்கள் யார்கராக போடுவார் என்று ஆசையோடு எதிர்பார்க்கிறோம். நல்ல கணபதியை நம் காலமும் தொழுதால் அல்லல் வினையெல்லாம் அகிலுமே சொல்லறியானை தொழுதால் வினைதீரும் நம்பிக்கை உண்டு நமக்கு. விக்னேஸ்வர கடவுளே நாடம்பலமாம் நல்ல வல்லம் பச்சரிசி பொந்தம்பலமாம் முக்கணியும் சக்கரையும் தேனோட பிளாச்சுளையும் தெவிட்டா தெனிமாவும் பாகோடு எடுத்து தந்தங் கப்ப கணபதியினுடைய அருளாலே உலகெங்கும் வாழக்கூடிய பிகைன் வுட்ஸ் நேர்கள் அத்தனை பேர்த்துக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்கிறது உங்கள் விவசாயி மஞ்சுநாதன். நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு.
எங்கிருந்து பிடிச்சாந்தீங்க இது? பழமொழி தெரியாத கூட்டச்சு கொய்யா மரம் மாரி வியா வியான்னு கத்தன கதையா? ஏன் பாரதி, ஏன் லலிதா, நீங்கள் 2 பேரும் பேச வேண்டியது பூரா தீபாவளி பேசி போட்டாலே, இல்லை நீங்கள் என்னத்தை பேசுவீங்க? இந்த 10 வருஷமா யூடியூப்பில் பட்டிமன்ற வீடியோவெல்லாம் வெடி உட்காந்து பார்த்து அதில் ஆம்பளையில் என்னென்னலாம் திட்டிக்கிறாங்கன்னு கேட்டு அதை பூரா வடிச்சுப்படுத்திட்டு வந்து அது தெரியுமா இது தெரியுமா? பொண்ணு பார்க்க நாங்கள் வந்து 10 பேர் போகிறீங்க, நீங்கள் 100 பேர் போகிறீங்க, நீங்கள் 1000 பேர் போகிறீங்க, சிங்கிளாக தானே வந்தது. அதே காமெடி நான் ஒன்று சொல்கிறேன், சிங்கிளாக தான் வருது. ஆம்பளைக்கு நாங்கள் 10 பேர் 100 பேர் 1000 பேர் ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்கு போகிறோம். சிங்கிளாக வர சிங்கம் ஒன்றா இருக்கிற குடும்பத்தை 2 ஆக்கிட்டு போகிறீங்க. அப்போ கண்டிஷன் போடுறது ஆம்பளைய பொம்பளை? நாடு போனால் போவாது, ஏதோ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த உள்ள பட்டிமன்றம் பேசுறதுக்கு வந்திருக்குது பாரு. சரி, அதுக்கு இந்த பட்டிமன்ற உலகம் ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டுன்னு விட்டா ஆடி அளவு தெரிக்கிற ஆட்டு வாழை தளவு தெரிக்கிற. ஆம்பளைக்கு என்னமோ கொடுமை பண்ணுற மாமா, ஆம்பளைக்கு என்னமோ குடிக்கிற மாமா. ஏங்க ஆம்பளை குடிக்கிற நீ குற்றச்சாட்டு வைக்கிற? எந்த ஆம்பளையாவது விட்டு வெளியே போகும்போது குடிக்கிறானா? காலையில் கார வேலைக்கு போகிறேன், கட்டடத்து வேலைக்கு போகிறேன், மளிகை கடைக்கு போகிறேன், தோட்டத்து வேலைக்கு போகிறேன், ஆம்பளை 1000 வேலைக்கு போகிறேன், எவனாலும் குடிச்சிட்டு போகிறானா? குடிக்கிறது இல்லை. திருப்பி வீட்டுக்கு வரும்போது புல் சரக்கில் வேற. ஏன் எங்களுக்கு தெரியாதா? அது உடல் நடத்துக்கு கேடு, சாராயம் குடிச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரு, சாராயம் குடிச்சதாயிரும் எங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்குள்ள வந்துன்னு உப்பு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீ எல்லாம் ஆம்பளையா? நடுவர் அவர்களை, உண்மையாலுமே உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி பிறப்பாங்களா சொல்லிக்கிறாங்க. என்ற ஆயுசு முடியிருக்குள்ளே அந்த 7 பேர்த்தையும் ஒரு கண்ணில் பார்த்துடணுங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு வாட்ச பொண்டாட்டிகளாவது திருவாய் மூடிட்டு இருக்கிற ஆளுகளா, இல்லை அவளுக்கு நம்மளுக்கு வாட்ச மாதிரியத்த வாட்ச் இருக்குதான்னு நல்லா கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு 3 ஆசை கூடாதான். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை கூடாதும்பாங்க. ஆனால் 3 ஆசை விட பொம்பளைகளுக்கு பூரா பேராசை தான் இருக்குது. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும். கப்பன் வீட்டில் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. புருஷன் வீட்டில் வாங்கி கொடுக்குறியா? கப்பன் வீட்டில் நீங்கள் என்ன கேட்ட? 5 ரூபா லப்பர் பேண்டு, 10 ரூபா கைக்கு வளையல், 20 ரூபா கண்ணுக்கு மை, 50 ரூபா நெத்திக்கு பொட்டு. உங்கள் ஒப்பங்கிட்ட கேட்டது பூரா 100 ரூபா சாம. புருஷங்கிட்ட நீ என்ன கேட்குற? இந்த குட்டியானிக்கு ஒரு ஒட்டியானா, கழுத்தில் 10 பவுண்டு சங்கிலி, கைக்கு 2க்கு வளையல், இந்த லேடி ஓடுறதுக்கு கியூட்டி குரு போய் பொத்துன்னு உழுக வேண்டியது, ஏதோ ஒரு ஆம்பளை மல்லா கிடக்க வேண்டியது. எல்லாம் உங்க புகழ பாடத்தானங்க. அப்படி வந்து உடம்பெல்லாம் நகையா போச்சுன்னு மஞ்சுநாதன் என்ன வீட்டம்மாவை எப்படி வச்சிருக்கிறாருன்னு உங்க கீர்த்தி தானே பாடுவாங்க. அல்ல, இவங்க பெருமை தேடுறதுக்காக ஆம்பளை கடங்காரன் ஆக்கிட்டு இருக்கிறாங்களுங்க. என்னைக்கு அடுத்து வீட்டுக்காரனை பார்த்து வாழணும்னு பொம்பளைக்கு முடிவு பண்றாங்களோ, என் மச்சான் நல்லா இருக்கிற, என் கொழுந்தனார் நல்லா இருக்கிற, அவன் நல்லா இருக்கிற, இவன் நல்லா இருக்கிற. நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குது? நம்ம புருஷனுக்கு ஏற்ற வருமானம் என்ன, அதுக்குள்ளே செலவுன்னு நினைக்கிறாங்களா? நடுவர் அவர்களே, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் சம்பாதிக்கிறேன். அவன் கெப்பாசிட்டி அவ்வளவு. அவன் பொண்டாட்டி எத்தனை தடவைங்க காப்பி குடிக்கணும்? காப்பி குடிக்கக்கூடாது. குடிக்கக்கூடாது. நியாயப்படி தர்மப்படி பார்த்தா குடிக்கக்கூடாது. போனால் போகுது, ஒரு தடவை குடிக்கலாம். அதான உலக வழக்கம். 50 ரூபா சம்பாதிக்கிற பொண்டாட்டி திரு 9 மட்டும் காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்தில் சந்தோஷம் வருமா? அக்கா என்ன கேட்குது? 100 ரூபா சம்பாதிக்கிறேன், 150 ரூபாய் குடிக்கிறானே சரக்கு, அதை என்ன செய்யணும்னு கேட்குது அக்கா. நடுவர் அவர்களே, என்னமோ கண்டிஷன் போடுற, இங்கே ஆம்பளையில் ஒரு அன்கண்டிஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். தொலைக்காட்சியின் வாயிலாக பெண்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன, புருஷன் மேலே கோபமாக இருந்தால் சண்டை போடுங்க. அவன் முடி பிடிச்சி 4 அப்பு கூட அப்புங்க. இது என்ன இது வேறையா? ஆமாம், நீங்கள் அடிச்சிருங்க. பொண்டாட்டி வெளியே தெரியாத அடிச்சிட்டா நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்கள் அம்மா முன்னாலே, எங்கள் அக்கா தங்கச்சி முன்னாலே கௌரவ தொட்டு கொடுக்காம வீட்டுக்குள்ள விட்டாட்டிங்க. என் பொண்டாட்டியெல்லாம் கிக்குங்க. அதில் ரத்தமும் வராது, சத்தம் வராது, சப்பு சப்புன்னு வைப்பான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா ரத்தமும் வராது, சத்தமும் வராது. அப்படி அடடா, அண்ணியுடைய திறமையை மெச்சுகிறேன். ஆமாங்க, அடிங்க வேண்டான்னு சொல்ல. ஆனால் தயவு செய்து மூஞ்சி தூக்கி அட்டாரி மேலே வச்சுட்டு உட்கார்றதைங்க. நீ ஏன் கோவிச்சுக்கிற? எதுக்கு கோவிச்சுக்கிட்ட? எதை பார்த்து கோவிச்சுக்கிட்ட? போனை கீழே எடுத்து பார்த்துட்டாளா? எவளாச்சும் ஏற்றிட்டு வந்தது வண்டியில் தெரிஞ்சு போச்சா? இல்லை ஆஃபீஸில் எவகிட்டையா பேசுறது எவனால் போட்டு கொடுத்தா? நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பூரா உண்மையை பேசிட்டு இருக்கீங்க. இல்லை
இல்லைங்க, இது கண்டுபிடிச்சிட்டாலும் அதை கண்டுபிடிச்சிட்டாலும் எங்களால் பதட்டத்திலேயே இருக்க முடியலங்க. நீ கோபம் வந்தால் கேட்டுருங்கிற, நாங்கள் எப்படி கேட்குறோம்ல, தப்புன்னு ஆம்பளை கேட்டுறோம்ல, அது மாதிரி பொம்பளை ஒரு நாளைக்கு கேட்குறியா? ஆணினுடைய மௌனம் ஒரு பெண்ணுக்கு புரியும்னு சொல்லுவாங்க. எந்த ஆம்பளையோட மௌனம் பொம்பளைக்கு புரியுதாங்க? புருஷன் திட்டா கோவிச்சுக்கிற நீ, கட்டின புருஷே 70 வருஷம் சோறு போடக்கூடிய புருஷே, உனக்காக உழைக்கக்கூடிய கணவன் திட்டா கோச்சுக்கிற. ஆனால் எவனே தெரியாத மேனேஜரு, எவனே தெரியாத சூப்பர்வைசரு, எவனே தெரியாத ஓனரு, எவனே தெரியாத கண்டக்டரு, எவனே தெரியாத ரோட்டில் ஒரு பிரச்சனைன்னு எங்களை கேட்குறானே, எங்களுக்கு வெக்கம் இல்லை, எங்களுக்கு ரோசம் இல்லை, எங்களுக்கு சொரணை இல்லை, அத்தனையும் தாங்கிக் கொள்கிறான். யாருக்கு வேண்டி தெரியுமா? தன் குடும்பத்துக்காக தாங்குபவன் ஒரு ஆண்மகனா இருக்கிறானுங்க. அந்த ஆம்பளை புரிஞ்சுக்க தெரியுதா? முதல்ல பேசுறது பூரா பிராடு பித்தலாட்டம்ங்க. அது நல்லா கேளுங்க. நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாளுவோம். ஒரு 4 நாள் சேர்ந்த மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் ஆரம்பிச்சுக்குவான். இங்கே வந்துடல பொங்க மரம் புளிய மரம் சோலை நான் பிடிச்சிருக்கிற பொண்ணாலுட்டு போகிறேன் நாத்த மரம் நெல்லி மரம் சோலை நான் ஆடி வந்த பொண்ணாலுட்டு போகிறேன் அங்கே போனேன். எங்கள் மாமியெல்லாம் வேப்பலை போட்டு அனுப்புவாளாட்டு இருக்குது. அது வரைக்கும் கம்முன்னு இருப்பா. 10 நாளைக்கு இருந்தாலும் நல்லா சாப்பாடு செய்வான், நல்லா கொழுந்தனாருக்கு சோறு போடுவா, மச்சாண்டாருக்கு சோறு போடுவா, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குவா. அங்கே போயிட்டு வந்தோடனே உங்கள் அம்மா அதை சொல்லிச்சு, உன் தொம்பி இதை பண்ண, உங்கள் அக்கா இதை பண்ண. ஏன் இந்த அடுத்தவர்களை குறைகாட்டி பேசுகிற புத்தி ஆம்பளைக்க பொம்பளைக்காங்க? வாயில்லாத பூச்சிங்க நம்மெல்லாம். எனக்கெல்லாம் இங்கே வாயில் விரல வச்சா கடிக்க தெரியாது, வாங்கின கடனை கொடுக்க தெரியாது. அப்படி ஒரு அப்பாவிங்க நான். இது 2வது வரி பயங்கரமாக இருக்க. அடுத்தவர் மனசை புரிஞ்சுக்க தெரியுதா? உனக்கு முதல் புருஷ மனசை புரிஞ்சுக்க தெரியுதா உங்களுக்கு? அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா? அவன் ஏன் சிரிக்கிறான்னு தெரியுமா? அவன் ஏன் கோபப்படுறான்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஆடம்பரமாக வாழணும், உங்கள் சொந்த பந்தத்து மேலே சந்தோஷமாக இருக்கணும். நடுவர் அவர்களே, எங்கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு 5000 ரூபா காசு நான் கொடுக்கக்கூடாதா? கூட பிறந்தவளுக்கு இவ்வளோ கூட? ஆமாம், கொடுக்காத. ரோட்டில் இருக்கிறவனா கொடுப்பேன். என் பொண்டாட்டி காணலை இருந்தால் கொடுக்குற கூட மாண்டா. ஏன்னா அவன் மத்திய அரசாங்கம், நாம் மாநில அரசாங்கம். அங்கே கையெழுத்தானாத்தான் இங்கே ஜியோ பாஸ் ஆகும். திரும்பி பார்த்தனா ஆளை காணோம். சரி வில்ல போல் இருக்குது, கொடுக்கலாம். எபோ டேர்ன் பண்ண பாருங்க, சமையல் வீட்டிலேருந்து ஒரு சத்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மைக் டெஸ்டிங் கம் ஹியர். இங்கே வாடா லூசு பயலன்னு அர்த்தம். நான் எவ்வளோ மரியாதையா சொன்னேன். எவ்வளோ மரியாதை. கல்யாணம் ஆகாதீர்கள்லாம் சொல்கிறேன் கேட்டுங்க. பொண்டாட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் காமராஜர் யூனிவர்சிட்டியில் இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அவ காலத்தில் தாலி கட்டுங்க. நடுவர் அவர்களே, 5000 கொடுக்கலாம்னு எந்திரிச்சேன். சமையல் ரூம் சத்தம் வந்துச்சா, உள்ளே போனேன். எனத்துக்கு வந்துக்கிறோம் கொக்கா அப்படின்னா 5000 பணம் வேணுமாமா, அதுக்கு தான் வந்துக்கிறான்னு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, உனக்கு கேட்காத அன்றைக்காவது சொன்னது உண்டா? உனக்கு கேட்டுட்டு கொடுக்குறோம்னு சொன்னேன் அப்படின்னு. அப்படியா? 2 வாரம் தானே எந்திரிச்சிங்கன்னு சொன்னான். நாங்கள் 2 பேசுனது வீட்டிலிருந்து ஒட்டு கேட்டிருக்கிற பொம்பளைக்கு புத்தி அது என்னைக்கு மாற போகிறதில்ல. நான் மாறுகிட்டேயும் பேசுகிறேன், குசு குசுன்னு பேசுனாலும் காற்றுல கேட்டுரு. சரி கொடுக்கிட்டா வேண்டாமான்னு என்ன சொல்லணும்? கொடுத்துருங்கன்னு சொல்லணும். இல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான். கூட்டுங்கோன்னா எனக்கு இன்பம் கொழுந்து 2 பக்கம் சாஞ்சு போச்சு. ஒரு நாளும் திருவாயில் இப்படி ஒரு வார்த்தை வராதே அப்படின்னு இப்படி டேர்ன் பண்ணேன் பாருங்க. இதுங்க 5000 மட்டும் கொடுக்காதீங்க. மாடு 16 இப்படி பிடிச்சி கொடுங்க. பூமி 17 ஏக்கரா எழுதி கொடுங்க. கொம்பானாக 40 பவன் எடுத்து கொடுங்க. கொக்கானாக 65 பவன் அதையும் கொடுங்க. நான் போட்டு வந்து 70 பவன் அதையும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடு, இணைய பயணி நடு தெருவில் விடு. அவன் கேட்டது எத்தனை? 5000 ரூபா. அதோட முடிஞ்சிருக்குமா? டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். பையன் தூங்கிட்டு இருந்தப்ப விட்டாவர் ரைன்னு ஒன்று முதுகல கொப்பக்கார முறம் கொத்தக்காரிக்கு ஏத்தரானாமா 5000. உனக்கு தூக்கம் வேற கேடா எத்தரான. அவங்க அண்ணன் கரைச்சிக்கிட்டே சொல்கிறேன், இதுக்குத்தான் அந்த ஆளை இப்போவே கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னேன். நீ கேட்டையா? நடுவரவர்களை பெத்த பையன்கிட்ட தகப்பனோட தன்மானத்தை விட்டு கொடுத்து பேசுகிறாங்களே. கண்டிஷன் அம்மா ஆம்பளை போடுறமாமா. ஆண்களை போல் ஒரு அப்பாவி எங்கால் உண்டாங்க. எங்களுக்கெல்லாம் வெள்ள மனசுங்க. நடுவர் அவர்களே, மாமியாலே ஒரு மாதிரி தான் பார்ப்போம், எங்களை பெத்த தாய் மாதிரி. கொழுந்தியாலே ஒரு மாதிரி தான் பார்ப்போம், நாங்கள் பெத்த மக மாதிரி தாங்க நாங்கள் பார்க்குறோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வரதட்சணை வாங்கலையோ
5 ரூபா கொடுத்து வண்டி வாங்குறோம், 50 ரூபா கொடுத்து அதை வாங்குறோம், நாங்கள் 5 லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆடணும் பாடணும், ஓடணும், சாவணும் அவளை சாவணும்னு சொன்னில்ல, அது பேர் வரதட்சணையா? அது ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. என்ற கல்யாணத்துக்கு 2 இட்லி, ஒரு உப்புமா, ஒரு காப்பி, ஒரு வடை, இவ்வளோதாங்க எங்கள் மாமனார் போட்டேன். வரதட்சணையவா? டிஃபனுங்க. சாப்பாடா? ரொம்ப சல்லிசா வித்துட்டாங்களேன்னு பார்த்தேன். 2 இட்லி, ஒரு உப்புமா, ஒரு வடை, ஒரு காப்பி, இதுதான் மாமனார் போட்ட காத்தால டிஃபன் செலவு 72 ரூபா. மத்தியானத்துக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், வடை, பாயாசம், மொத்த கணக்கு 130 ரூபா. காலையிலும் மத்தியானம் மொத்தமே 200 சொச்ச ரூபா. 202 ரூபா. அப்போ எனக்கு போட்ட மாதிரி தானே எங்கள் குழந்தைகளுக்கு போட்டிருக்கணும். அதுதானுங்க முறை. அவள் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன், நான் விவசாயம் பண்ணுறேன், அதனால் எனக்கு 200 சொச்ச ரூபா. அவளுக்கு ஐடி மாப்பிள்ளைன்னு சொல்லி காலையில் பூரி, பொங்கல், இட்லி, கேசரி, மைசூர்பா, அது இதுன்னு 7 வகை. மத்தியானம் மட்டன்லேயே புதுசோறு ரகம் இப்போ வெஜ்ஜில் வந்திருக்குதாம்ல, அது ரொம்ப மட்டன் கோலா உருண்டை மாதிரியே வெஜ் கோலா உருண்டைன்னு சொல்லி அதில் பிரியாடி மொத்தம் 650 ரூபா செலவுங்க ஒரு இலைக்கு. அப்போது பார்ஷியாலிட்டி பார்க்குறது பொம்பளையில் ஆம்பளையிலாங்க. நான் கேட்குறேன் பொண்டாட்டிக்கிட்ட, ஏண்டி உன் தொங்கச்சிக்கு மட்டும் கொப்பக்கார 650 ரூபாய்க்கு ஒரு இலைக்கு செலவு பண்ணானே, எனக்கு மட்டும் 200 ரூபாய்க்கு செலவு பண்ணானே, எஞ்சா கல்யாணத்துக்கு வெறும் 450 பேர் வந்தாங்க, அவங்க கல்யாணத்துக்கு 1200 பேர் வந்தாங்க, இத்தனை செலவாயிருக்குது, கொப்பங்கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு வரணும் இல்லைங்க. மச்சினி கல்யாணம் முடிச்சா சேஃப்டின்னு யோசிக்க வேண்டாமா நீங்கள்? போய் கேட்க சொன்னா என் பொண்டாட்டி குதுன்னு வருதுன்னு குப்பரப்படுத்திட்டாங்க. அது எங்கிருந்து தான் வருதோ குதுன்னு. வாட் இஸ் மீன் பை குது? எங்கள் அக்கா ஊருக்கு வந்தால் குதுன்னு வருது, என் தம்பி ஊருக்கு வந்தால் குதுன்னு வருது, என் சொந்தக்காரவனாச்சு ஊருக்கு வந்தால் குதுன்னு வருது. இதே 100 டிகிரி காய்ச்சலில் படுத்திருந்தாலும் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க நொண்ணே, அவங்க தொம்பி, அவங்க நொக்கா எல்லாம் வந்தால் டங்குன்னு குதிக்கிறான். நாம் வீட்டில் தான் அது வேலை செய்ய சொன்னால், ஐயோ ஒரே டயர்டாக இருக்கு மாமா, வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டேன். வேலை செஞ்சால் டயர்டு வருது, ஆனால் புருஷங்கிட்ட சண்டை கட்டும் போது மட்டும் அந்த டயர்டில் எங்கே போகுது? படுத்திருந்தா கூட எந்திரிச்சு சண்டை கட்டுறிய. அத்தனையும் நடிப்புங்க. கடைசி வரைக்கும் ஆம்பளைங்க, பெண்கள் குடும்பத்துடைய தன்மானம் போயிடப்படாது, அக்கம் பக்கத்தில் 4 பங்காளி கேவலம் பேசப்படாது, அடுத்த வீட்டில் நம்ம குடும்பம் மானம் போயிடப்படாதுன்னு ஆண்கள் விட்டு கொடுத்து வாழ்வதால் தான் இன்றைக்கு குடும்பமாக இருக்குதுன்னு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல தீர்ப்பை நீங்கள் ஒரு நல்ல கணவனாக இருந்து, நல்ல ஆண்மகனாக இருந்து, நல்ல தகப்பனாக இருந்து, நல்ல மனிதராக இருந்து தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு, வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்க உரிமை. நன்றி, வணக்கம். மஞ்சு அங்கிள், வெரி பேட் அங்கிள், வெரி ராங் அங்கிள். வாட் இஸ் திஸ் அங்கிள்? நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது அங்கிள். டோட்டல் ஃபேமிலி டேமேஜ் பண்ணிட்டீங்க அங்கிள். பயங்கர அங்கிள். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ தியாகம் பண்ணுறோம், இன்சூரன்ஸை போட்டு வச்சுருக்குறோம். எல்ஐசியில் சொல்கிற மாதிரி வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அப்படின்னு பண்ணி வச்சுருக்குறோம். அப்பேற்பட்ட தியாகிகளுக்கு ஒரு சிலையை வைக்கிற விட்டு போட்டு அவர் சிலமாக நினச்சிட்டு அடி நடிச்சுட்டு ஊழியாக இருந்து செதுக்கிறீங்களே அப்படிங்கிற தன்னுடைய கவலையை சகோதரர் திரு மஞ்சுநாத் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார். வாங்க, அடுத்ததாக லலிதா அவர்கள் உங்களுடைய வீர முழக்கங்கள், அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் மறந்து மன்னித்து பெருந்தன்மையோடு பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். வண்ண தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விருகுடாவருக்கு ஓய்வில்லை. எழுத்துக்களை உடுத்தி கொண்ட என்னுயிர் தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உயிர் தலைக்கும் முன்னால் 1000 சூரியன்கள் கண்விழிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழே, உனை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான். உனை பற்றி பேச உனையே வணங்குகிறேன், சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மஞ்சுநாதன், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுறது எல்லாமே பெண்கள் தான். நாங்கெல்லாம் எவ்வளோ அடங்கி போகிறோம் தெரியுமா? மனசாட்சி வேண்டாம். அதுவும் ஒரு வார்த்தை கேட்டார், தியாகம் பண்ணுறாராமா. வா, இன்னும் ஒரு வார்த்தை எனக்கு அதுதான் ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. பெத்த பிள்ளைகிட்ட கூட அப்பனை விட்டு கொடுத்து பேசுறீங்களே, நீங்க எல்லாம் பொண்டாட்டியா? அவருக்காக நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இல்ல, அதென்ன புளூரல்ல கேக்குறாரு. நீங்க எல்லாம் பொண்டாட்டியா? அது எப்படி? நீங்க எல்லாம் பொண்டாட்டி சிங்குலர்ல கேட்டிருக்கணும். நான் என்ன கேட்கிறேன், பெத்த பிள்ளைகிட்ட அப்பனை விட்டு கொடுத்து பேசுறியேன்னு கேட்குறீங்களே. ஒரு விஷயம் நான் சொல்லவா, ஆண்கள் எல்லாம் தவறா நினைச்சுக்கலன்னா, இன்னைக்கு எல்லா ஆண்களும் செய்யற தவறு என்ன தெரியுமா? உங்க புள்ள முன்னாடி நீங்க வட்டமா விடுறீங்க, நாளைக்கு அது உங்க மூஞ்சி முன்னாடியே மாவட்டமா விடும். தயவு செய்து இதை ஏத்துக்கங்க.
குறை சொல்லாதீங்க. பெண்கள் எல்லாமே கண்டிஷன் போடுறீங்க. என்ன நாங்க கண்டிஷன் போட்டோம் சார்? எல்லா கண்டிஷனும் நீங்க தான் போட்டீங்க. ஒரே வார்த்தையை சொல்லி ஏமாத்தினது எங்களை. என்ன வார்த்தை தெரியுமா? என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன். நம்மளும் லூசு மாதிரியே போயிருப்போம். என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன். எப்படி வச்சு காப்பாத்துறது? கையில் இருக்கிறது, காதில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறது மொத்தத்தையும் வச்சிடுறது. மெட்டிக்கு இன்னொரு பேர் மிஞ்சி, எல்லாருக்குமே தெரியும். ஏன் அதுக்கு பேர் மிஞ்சி? மிஞ்சி நிக்கிறது ஒண்ணுதான். புடிங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அதை எந்த அடகு கடைக்காரனும் வாங்க மாட்டான். அது ஒண்ணுதான் மிஞ்சி கிடக்கும் நம்மள்ட்ட. எவ்வளவு பேச்சுங்க. நாங்க இதை பண்றோம், அதை பண்றோம், இதை சொல்றோம், அதை சொல்றோம். பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் புலம்புறாளாம். அது வேணும் இது வேணும்னு கேட்கறாளாம், அழுகிறாளாம். ஒரு விஷயம் சொல்லவா? மனைவி புருஷங்கிட்ட அழுகிறாளேன்னு சந்தோஷப்படுங்க, வேற எவனையும் பார்த்து சிரிக்கலையேன்னு ரொம்ப சந்தோஷப்படுங்க. ரொம்ப முக்கியமான மேட்ரு. ஆம்பளைங்க நீங்க எப்படி? நான் கேட்குறேன், ஒரு நல்லது கெட்டதுக்கோ இந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கோ போனால் பெண்கள் நம்ம எப்படி யோசிப்போம் தெரியுமா? வாவ் சாரி சூப்பராக இருக்கே, இதே மாதிரி சேலையே அடுத்த தடவை நான் வாங்கி கட்டுறனா இல்லையான்னு பாருன்னு யோசிக்கிறது பெண்கள். இந்த சேலை கட்டி இருக்கிறவளையே நான் கட்டுறனா இல்லையான்னு பாருன்னு யோசிக்கிறது தான் ஆம்பளைங்க. உண்மையாகவே நான்லாம் ரொம்ப அமைதியான பிள்ளை. எனக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 128 நாள் ஆகுது. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். அந்த தியாகிக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். உண்மையாவே சொல்றேன், அவரை பார்த்து ஏன் வீட்டுக்காரை பார்த்து மனைவியை எப்படி பாராட்டணுன்றதை கத்துக்கங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு காலையில கூட இங்க வர அவசரத்துல கூட சமையல் பண்ணி வச்சேன். அவர் எடுத்து வாயில வைக்கும்போது ஒரு கல் கிடந்துச்சு. நான் திட்டுவாருன்னு நினைச்சேன், ஒரு வார்த்தை பேசல. என்ன தெரியுமா சொன்னாரு? இதே மாதிரி அடுத்த 25 வருஷத்துக்கு 3 வேளை சாப்பாட்டுல 2 கல்லா போட்டு வை, மாமா சேர்த்து வச்சு பெரிய வீடா கட்டுறேன்னாரு. இன்னொரு விஷயம், என்னை பத்தின அக்கறை எப்பயுமே அவருக்கு அதிகம். 128 நாள்ல அப்படிதான் இருக்கும். ஆமா, சென்னைக்கு போற, அதுவும் ட்ரிபிள் கேன் போற, பக்கத்துல தான் பீச்சு. யாரு பீச்சில் போய் குளிச்சாலும் நீ காலை கூட நினைச்சிடக்கூடாது தங்கம்னாரு. ஏன் மாமான்னு கேட்டேன். நீ சந்தனண்டாமா கரைஞ்சிடுவடா, அதனால நினைஞ்சிடாத. அதுக்காக அதே கலர்ல புடவையை கட்டி வந்து நீ பாத்தீங்களா? நான் சந்தனம் இல்லைன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லா ஆண்கள்ட்டையும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பொண்டாட்டி கிட்ட கண்டிஷன் போடாதீங்க. பொய் சொல்லியாவது அவங்கள லவ் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? மனைவியை பொய் சொல்லி நேசிப்பதில் தவறில்லை, பொய்யாக நேசிப்பது தான் தவறு. பொய் சொல்லி லவ் பண்ணுங்க சார், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒரு பாராட்டு இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஒரு அழகா ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு அப்பா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். போன வீட்டில் அப்பா சொன்னாரா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டன்னா அப்பாவுக்கு பென்சிலில் லெட்டர் எழுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னா பேனாவில் லெட்டர் எழுது. அப்பா தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அந்த பிள்ளைகிட்ட இருந்து கடிதம் வரவே இல்லை. அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு கடிதம் வந்தது. அப்பாவுக்கு என்ன ஆவல்னா, மக உள்ள என்ன எழுதியிருப்பான்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் இல்லை அப்பாவுக்கு. அவள் பென்சிலில் எழுதியிருக்காளா பேனாவில் எழுதியிருக்காளா? பென்சிலில் எழுதியிருந்தா கஷ்டப்படுறா, பேனாவில் எழுதியிருந்தா சந்தோஷமா இருக்கா. ஓப்பன் பண்ணி பார்த்தாரு, பேனாவில் மக எழுதியிருந்தா, அப்பா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? இந்த வீட்டில் என்னை எல்லாரும் தாங்குன்னு தாங்குறாங்க. என் நாத்தனார் என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா, என் மாமியார் எனக்கு மாமியார் மாதிரியே இல்லைப்பான்னு கடைசியாக அந்த பொண்ணு இப்படி முடிச்சாலாம். இந்த வீட்டில் எங்கே தேடியும் பென்சிலை காணவே இல்லைப்பான்னு முடிச்சாலாம். மெசேஜ் ரிசீவ்டு. படிக்க தெரியாத ஆண்களிடம் கிடைக்க கூடாத புத்தகம் பெண். நிறைய பேர் கிழிச்சிட்டு போயிடுறாங்கங்க. எத்தனை கண்டிஷன் போட்டுருவாங்க இவங்க, நம்ப கூடாது. அதுவும் ஆபீஸ்ல எங்க பாஸ் திட்டுறாரு, நாங்க வாங்கலையா? பஸ்ல ஏறினா கண்டக்டர் திட்டுறாரு, நாங்க வாங்கலையா? இத்தனை பேர் எங்களை அசிங்கப்படுத்துறாங்க, நாங்க வாங்கலையா? நான் என்ன கேட்கிறேன், இத்தனை பேர் திட்டுறாங்க வாங்குறீங்கல்ல, நீங்க அதிகாரம் காட்டுற ஒரே இடம் எது தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான். கண்டிஷன் போடுறது யாருக்கிட்ட? ஆம்பளைங்கெல்லாம் பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான். ஆனால் பெண்கள் நாங்கள் யார்கிட்டலாம் கண்டிஷன் போடலாம் தெரியுமா? உங்கள்கிட்ட கண்டிஷன் போடலாம், புருஷன்கிட்ட கண்டிஷன் போடலாங்க, பெத்த பிள்ளைகிட்ட கண்டிஷன் போடலாம், எங்கள் அம்மா கிட்ட கண்டிஷன் போடலாம், என் அண்ணங்கிட்ட கண்டிஷன் போடலாம், என் தம்பிக்கிட்ட கண்டிஷன் போடலாம், என் அப்பங்கிட்ட கண்டிஷன் போடலாம், என் அப்பனுக்கே அப்பன் என் தாத்தனுக்கே கண்டிஷன் போடுவோம் பெண்கள் நாங்கள். ஆனால் பெண்கள் கண்டிஷன் போடுறோமா? சத்தியமாக கண்டிஷன் போக மாட்டோம். கை தட்டுங்க நல்லா. பார்த்தீங்களா? ஒழுங்கா கைதட்டு. என்ன கைதட்டு? ஓஹோ, கைதட்ட மாட்டேன்னு இருவனு. ஏன் தெரியுமா? பெண்கள் நாங்க எந்த கண்டிஷன் போட மாட்டோம். நோ, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. பெண்கள் நாங்க யாருக்கிட்டையும் கண்டிஷன் போட மாட்டோம். ஏன் தெரியுமா? புருஷன் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எந்த கண்டிஷனும் போடாம அவனை அன்கண்டிஷனலா லவ் பண்றது பெண்கள் நாங்க தான். உண்மைதான் கைதட்டுங்க, இல்லைன்னா வேணாம். நான் பாருங்க முதல்ல கைதட்டினேன். எங்க வீட்டுமா பாக்கும் டிவி. அந்த 3 பேருக்கு அந்த மனசு வந்துச்சா பாத்தீங்களா? அவங்க வீட்டுமா டிவி பார்க்காது, தைரியமா இருக்காங்க. இல்ல, எத்தனை கண்டிஷன் போடுறீங்க? பொண்ணு குண்டா இருந்தா ஒல்லியா இருக்கணும்,
ஒல்லியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பூசின மாதிரி இருந்திருக்கலாம். ரொம்ப கலராக இருந்தால் ஓவர் வெளிர் நிறமாக இருக்கிற கொஞ்சம் மாநிறமாக இருந்திருக்கலாம். கருப்பாக இருந்தால் ஐயோ கரிசட்டியே என்னை கட்டி வச்சுட்டாங்களே, நல்லா சாப்பிட்டா இப்படி திங்கிறவளே கட்டி வச்சுட்டாங்களே. எத்தனை கண்டிஷன் ஆண்கள் நீங்கள் போடுறீங்க? எந்த கண்டிஷனாவது நாங்கள் போடுறோமா? நாங்கள் போடுற ஒரே கண்டிஷன், புருஷன் அமைதியாக இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. எல்லா பெண்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. நம்ம ராணியாக வாழணும்னு ஆசைப்பட்டா நம்ம தேட வேண்டியது ராஜாவை இல்லை, ராஜ்யத்தை தான் தேடணும். நோட் பண்ணிக்கங்க. அதை விட்டுட்டு ஏன் புருஷன் இப்படி இருக்கணும், ஏன் புருஷன் அப்படி இருக்கணும். புருஷனும் புடவையும் ஒன்று சார், சிம்பிள். புடவையை துவைச்சிட்டு கட்டணும், புருஷனை பூரா கட்டிக்கிட்டு துவன்னு துவைங்க. இது கண்டிஷன் போடாதல பூரா கெடுத்து விட்டுறீங்க போல தெரியுது. இல்லை, எவ்வளோ கண்டிஷன்ஸ் நீங்கள் போடுறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சு பாருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த புருஷனும் பொண்ணு பார்க்க வரப்ப கண்டிஷன் போடுறதில்ல, ஏன்னா பொண்ணு தர மாட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா கண்டிஷன் போடுவாங்க. என்ன? பொண்ணுக்கு இத்தனை பவுன் நகை வேணும், பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கணும், பொண்ணு எவ்வளோதான் சம்பாரிச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் வீட்டை தான் பார்க்கணும். இத்தனை கண்டிஷன் போடுறீங்கல்ல, அப்போல்லாம் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல. கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் எத்தனை கண்டிஷன் ஆண்கள் போடுறீங்க தெரியுமா? பெண்களை பார்த்து, நீ வேலைக்கு போகக்கூடாது, நம்ம கலெக்டராகவே இருப்போம், போனால் போகுதுன்னு அதை கல்யாணம் பண்ணியிருப்போம். நீ வேலைக்கு போகக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நீ அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ லிப்ஸ்டிக் போடக்கூடாது. இதெல்லாம் கூட நான் ஏற்றுக்குவேன் சார். கல்யாணம் பண்ணி 128 நாளாக என்னை விடிய காலில் 11 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்க சார். அது எப்படிங்க 120 நாள் எண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. 1 2 128 நாளா 11 மணிக்கு விடிய காலையில். உண்மையாவேங்க இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குங்க. வாழ்க்கையில் கண்டிஷன் போடுறது எல்லாமே நீங்கள் தாங்க. வேலை செய்கிற இடத்துல கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் பட்டிமன்றம் பேச வந்தா கூட இதுல கூட கண்டிஷன். நடுவர் பாருங்க, ஒரு ஆணா வச்சு 20 நிமிஷத்துல மணி அடிச்சிருவாரு, அவ்வளவுதான் பேச முடியும். ஆணும் கிடையாதுங்க, பெண்ணும் கிடையாதுங்க, ரெண்டு பேருக்கும் நடுவுலங்க. ஒரு விஷயம் சொல்லவா? இத்தனை கண்டிஷன், இத்தனை அடிமைத்தனம், இத்தனை சித்திரவதைகள் பெண்களை பண்றாங்க நம்ம பேசிட்டே இருக்கோம்ல. ஆனாலும் எல்லா புருஷனும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் உன்னை அடிமையாவா தங்கம் வச்சிருக்கேன், நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தரல, நீ கேட்கறதெல்லாம் மாமா செய்யல, தங்கம் நான் உன்னை தாங்குறேன்டா, நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன்டா. ஒரு விஷயம் சொல்லவா? பெண் சுதந்திரம்னா என்ன தெரியுமா? பிடிச்சதை பண்ணு, பிடிச்சதை செய்யின்னு சொல்றது இல்லை பெண் சுதந்திரம். உனக்கு எது பிடிக்காதோ அதை நீ செய்யாதன்னு சொல்றது தான் பெண் சுதந்திரம். எந்த புருஷனாவது அதை சொல்றீங்களா? எனக்கு சமைக்கவே பிடிக்காது சார், நான் சமைச்சே ஆகணும். எனக்கு காலையில் 10 மணிக்கு குறைஞ்சி எந்திரிக்கவே பிடிக்காது, நான் எந்திரிச்சே ஆகணும். எவ்வளோ டார்ச்சருங்க பண்றீங்க. அத்தனையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றது இல்ல. 128 நாள் கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா? ஆமா சார், சொன்னா பத்தாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு கொடுமைகள் இருக்கு. ஆனாலும் சொல்றேன், என் வீட்டில் எந்த கண்டிஷனும் நான் போடுறதில்ல என் புருஷனுக்கு. எல்லாமே ஈக்குவலுங்க எங்க வீட்டில். அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் ஜாலியா இருக்கும். பொண்டாட்டி உசுரோட இருக்கிற வரைக்கும் எல்லா புருஷனும் என்ன சாப்பிடலான்னு யோசிப்பீங்க. பொண்டாட்டி செத்து போயிட்டா எங்க சாப்பிடலான்னு யோசிக்கணும், அவ்வளோதான் வாழ்க்கை. மனைவி இல்லைன்னா எதுவுமே இல்லை. இதையும் தாண்டி இன்னொரு உண்மையான ஒரு விஷயம் சொல்லவா? அவங்க உட்காந்துருக்காரே மஞ்சுநாதன் அவர்கள், அவருக்கு 4 பெண்களோட தொடர்பு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அந்த 4 பேர் யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சாலும். மஞ்சுநாதனுக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் குறைஞ்சபட்சம் 4 பெண்களோடைய தொடர்பு இருக்கும். யாருன்னு சொல்லவா? உன்னை பெற்றவள், உன்னோடு பிறந்தவள், உனக்காக பிறந்தவள், உன்னால் பிறந்தவள். இந்த 4 பெண்களும் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா சத்தியமா எந்த ஆணாலையும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. ஆம்பளைங்க நீங்க அதிகாரம் காட்டலாம் யாருக்கிட்ட? பொண்டாட்டி கிட்ட. பொண்டாட்டி எந்த ஆம்பளையும் பேச்சு பொண்டாட்டி சொல்றத கேட்கறதே கிடையாது. அம்மா சொல்றத எப்பயாவது கேட்பீங்க. ஆம்பளைங்க தப்பிக்காத ஒரே இடம் எது தெரியுமா? பெத்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான். பொண்ணு என்ன கண்டிஷன் போட்டாலும் அப்போ கேட்பான். உண்மைங்க. இந்த பிள்ளை மழலை சொல்லோடு அழகாக பேசுங்க. அதைத்தான் வள்ளுவன் சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோருன்னா. அப்படி அந்த பிள்ளை மழலை சொல்லோட இப்போ ஆண்களா பெண்களா தானே? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அப்பாவுக்கு தலை வலிக்குதுன்னு அம்மா சொல்லட்டுமே, பக்கத்தில் தாண்டா மெடிக்கல் ஷாப் இருக்குது, போய் மாத்திரை வாங்கிட்டு வா, தைலம் வாங்கிட்டு வான்னு சொல்லட்டுமே, அவன் என்ன தெரியுமா கேட்பான்? தலைவலிக்கே தலைவலியா அப்படின்னு கேட்பான். பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணும்? அப்பனுக்கு தலை வலிக்குதுன்னு அம்மா சொல்லவே வேண்டாங்க, தைலம் டப்பாவில் தைலமே இல்லைன்னாலும் அதை எடுத்து அந்த பிள்ளையுடைய ஸ்பரிசம் தலையில் படுதில்ல, அப்பன் தலையில், அடுத்த நிமிஷம் எல்லா தலைவலியும் பறந்து போகும்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை குடும்பத்துக்கு வாரிசு. எல்லாரும் கேட்குறாங்க, 2 பொம்பளை பிள்ளையா, 4 பொம்பளை பிள்ளையா, எங்க வாரிசுக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்க மாட்டீங்களா?
ஆம்பளை பிள்ளை குடும்பத்துக்கு வாரிசு, பொம்பளை பிள்ளை குடும்பத்துக்கு பரிசு, மறந்துடாதீங்க. வாயாடி பெத்த புள்ள வரப்போற நெல்ல போல யாரிவ யாரிவ, கையில சுத்தர காத்தாடி, காத்துல ஆடுது கூத்தாடி, கண்ணுல கலரா கண்ணாடி, வம்புக்கு வந்து நிப்பா யாரிவ யாரிவ, ஆஹா ஆனந்த பூமக யார் இந்த தேவத, வாழ் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி, யார் இந்த பூமக ஊர் கொஞ்சம் ஏமக, நீ எந்தன் சாமிதான் என்ன பெத்த சின்ன தாயி. ஸோ ஃபைனலி அந்த தைலத்தை தடவும் போதே பாப்பா சொல்லும், விடுமா உனக்கு எப்பயுமே அந்த அம்மா அப்படித்தான் அப்படின்னு சொல்லும், தலைவலி போயிடும். பாப்பா நம்முடைய தலைவலியை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு. ஸோ ஃபைனலி எல்லா ஆண்களுக்கும் ஐ வாண்ட் டு சே ஒன் திங். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்ல காது கொடுத்து கேளுங்க. எல்லா ஆண்களுக்கும், டாக் வித்தவுட் எனி இன்டென்ஷன், டாக் வித்தவுட் எனி இன்டென்ஷன், டு கிவ் வித்தவுட் எனி ரீசன், to care without any expectation, and finally to love without any condition. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட அன்பை காட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அம்மா கிடைப்பா, அதிகாரம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிமை தான் கிடைப்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியவர்களே. நன்றி, வணக்கம். ஜெய். சகோதரி ரொம்ப நல்ல மனுஷி லலிதா. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கங்க, நாங்கள் ஒரு கண்டிஷன் கூட போட மாட்டோம், போனால் போது ஒரே ஒரு கண்டிஷன் போடுறோம், நீங்கள் எந்த கண்டிஷனும் போடாதீங்க. இவ்வளோதான். இவ்வளோ எளிமையான ஒரு லைஃப் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். 128 நாளில் 128 அனுபவங்கள் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அற்புதமான விஷயம். அடுத்ததாக பட்டிமன்ற பேரொளி எங்களுடைய அண்ணன், எங்களுடைய முன்னவர், எங்களுடைய முன்னத்தியர் திரு மணிகண்டன் அவர்கள் தான் பட்ட கஷ்டத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி, சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி, உருது உலகத்தின் கவிதை மொழி, சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிழைப்பு மொழி. ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கு என் தலைவணக்கம். எனக்கு 52 வயசில், என்னுடைய 16-17 வயசுலேருந்து நான் சேட்டலைட் டிவியில் பேசிக்கிட்டு இருக்கோம். கடவுள் போட்ட பிச்சை. ஒரு சேட்டலைட்டுக்கு இணையாக பட்டிமண்டபத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை இன்றைக்கு பிகேன் உட்ஸையே சாரும். ஒரு நல்ல தலைப்பு கொடுத்தாங்க. இந்த இல்லறத்தை நடத்துறது ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்கல, பிறருக்கு தொண்டு செய்கிறதுல சிறந்தவன் ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்கல, வாழ்க்கையை நல்லா நடத்துறது கணவனா மனைவியான்னு கேட்கல, இல்லற வாழ்க்கையில் அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுறது ஆண்களா பெண்களா. இந்த முதல்ல ஒரு அம்மா பேசினிச்சு, நாங்கள் ஏதோ மேக்கப் போடுறோன்னாங்க. சாமி சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் குழந்தை இருக்குது, அண்ணாச்சிக்கும் குழந்தை இருக்குது, பாண்டேசாருக்கும் குழந்தை இருக்குது. திருமணத்தன்னைக்கு பொண்ணு மேக்கப் போடுறத நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. பொண்ணோட அம்மா கண்டிஷனாக மேக்கப் போட்டு வராங்கல்ல, அதை ஏற்கவே முடியாது. அதுவும் அந்த கூம்பு குண்டேன்னு ஒன்று போட்டு வரா. அதுவாது பரவாயில்ல, அனுமாருக்கு வெண்ணக்காப்பு சாட்டின மாதிரி இப்படி அடித்து நீங்கள் எந்த கண்டிஷனாக இல்லை நானும் போட்டுப்பேன், நானும் தடவிப்பேன், கூம்பு கொண்டை போட்டுப்பேன். எந்த கல்யாண வீட்லையாவது பாருங்கள், பொண்ணோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள்ளையோடைய அப்பாவை எவனுமே சொல்ல வேண்டாம், திருவிழாவில் காணாமல் போனவ மாதிரி அழுக்கு பைய அக்கில் வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தான்னா எங்கள் அண்ணன் மாதிரி அவர் தான் அப்பா. உண்மையா இல்லையா? கேள்த்த கேள்வி ஒன்று, இந்த அம்மா இவங்க காய்கறி நறுக்கினாங்களாம், அவர் சமைச்சாராம், இவங்க துணியை எடுப்பாங்களாம், அவர் சமைச்சாராம். இந்த பாருங்க, தமிழ் படிச்சுட்டு மேடைக்கு வந்திருக்கோம், பாரதியாரை படிக்கிறோம். இது ட்ரிப்ளிகேனில் நடக்குது. கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்பான். பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும். பெண்களை தப்பு பேசினா வாய் கோணிக்கும்னு எனக்கு தெரியும், சத்தியம் சொல்கிறேன். நான் அவங்கள மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். அதாவது ஏன்னா மஞ்சுநாதனுக்கு தைரியம் இருக்கு, இல்லைண்ணே, எனக்கு அப்படி கிடையாது. என்ன
பேசுனா பொய் பேசுனால கோணிக்குமா இல்லாட்டி வீட்டை அடிக்கிறதுல கோணிக்குமான்னு டவுட் ஆயிடுச்சு. இல்லை உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இது ரொம்ப அடி வாங்கின பாத்திரம் மாதிரியே இருக்குது, அங்கங்கே அடி வாங்கியிருக்கு. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, அந்த பொண்ணுகிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன். என் ஒய்ஃபு என் கூட படித்தவ, என்னோட கூட படித்தவ, அவள் கை நிறைய சம்பாதிக்கிறா சார். சார் அத்தனை வேலையும் எங்கள் வீட்டில் அவள் தான் சார் பாப்பா, அத்தனை வேலையும் அவள் தான் சார் பாப்பா. தசாவதாரம் கமல் தோற்று போயிடுவான் சார். நான் தேப்பேன் அவள் பாப்பா, நான் தோப்பேன் அவள் பாப்பா, நான் குமிஞ்சு கூட்டுவேன் அவள் பாப்பா, அத்தனை வேலையும் அவள் தான் பாப்பா. அங்கே ஒரு சேப்பு சட்டை தனியாக எந்திரிச்சு சிரிக்கிறாப்புல. மாப்பிள்ளை ஒன்னால் சொல்ல முடியுது, என்னால் சொல்ல முடியல. இது என்னமோ வீட்டுக்கு வீடு தெரிஞ்சது தான். அடுத்து மஞ்ச புடவை, அந்த அம்மாவை பாருங்க, அது இன்னும் குத்து குத்துன்னு குத்தும். நான் கேட்டது என்ன, ஒரே விஷயந்தான், அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுறது ஆம்பளையா பொம்பளையா. நான் மெட்ராஸ்காரன், இவர் திருநெல்வேலி பக்கம், அவர் சேலம் பக்கம், 2 சகோதரி வேற. உங்களுக்கு தெரியும் மெட்ராஸில் நடக்கிறத நான் சொல்கிறேன். என் பொண்டாட்டி 10 நாளைக்கு முன்னாடி, ஏன்னா இது விநாயகர் சதுர்த்தியில் நடக்குது, 10 நாளைக்கு முன்னாடி ஆடி திருவிழா எங்கள் தெருவில். இந்த காலையில் பெண்கள் காப்பி கொடுக்கும்போதே கண்ணை கசக்கினான்னா பிரச்சனைன்னு அர்த்தம். ஏங்க என்னங்க அப்படின்னு ஒரு மஞ்ச கைத்தை கட்டி மஞ்ச புடவையை மாதிரி வேட்டியை கொடுத்தா. எதுக்குமான்னு கேட்டேன். இல்லை நம்ம ஊரில் அம்மன் கோவில் திருவிழா, அதுக்கு என்னம்மான்னு. இல்லை நீங்கள் 10 நாள் மஞ்ச வேட்டி கட்டி விரதம் இருக்கணும்னு வேண்டியிருக்கேன்னா. ஏண்டி நீ எதுக்கடி வேண்டியிருக்கேன்னு. எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுது, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மஞ்ச வேட்டி கட்டினா மாரியாத்தாக்கு நல்லதான்னா. நான் சொன்னேன் உங்கள் அம்மாவே 80, அவங்க அம்மா 103, அது எப்போ போகும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏண்டி வேட்டின்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, நீங்கள் கட்டிக்கங்க 10 நாள்னா. அவள் சொன்ன கண்டிஷனை என்னால் மீற முடியல, கட்டிட்டேன். வேறு எதுவும் வேண்டியிருக்கியான்னு. கடைசி நாள் அழகு குத்திரேன்னு வேண்டியிருக்கேன்னா. இது எதுக்குமான்னு. என் தங்கச்சியை எவனோ பார்க்குறான். வீட்டுக்கு வந்த மச்சினனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா மாமாவுக்கு அழகு குத்தணுமான்னா. நான் சொன்னேன் எனக்கு அழகு இடுப்பில் மஞ்ச வேட்டி பட்டினத்தார் மாதிரி சுற்றி வேப்பிலை கொலை, அது ஏதாவது வேண்டியிருக்கியான்னு. ஒன்றும் இல்லை மாமா, அந்த 10ஆவது நாள் காலையில் நெருப்பு சட்டியை நீங்கள் தூக்கணும் மாமான்னா. இது எதுக்குடி, உங்களுக்கு என்ன கை தட்டுவீங்க, நாளில் தூக்கியிருக்கேன் மஞ்ச சட்டை, தூக்கி பார்த்தா தெரியும். இது எதுக்குமான்னு. என் தம்பிக்கு டிசிஎஸில் விப்ரோவில் இன்ஃபோசிஸில் நல்ல வேலை கிடைக்கணும், வேறு ஏதாவது வேண்டியிருக்கியாமாண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் சாயந்தரம் 20 அடிக்கு பூக்குழி போட்டிருப்பாங்க, நீங்கள் குதித்து குதித்து மிதித்து மிதித்து வந்தால் குடும்பத்துக்கே நல்லதான்னா. நான் ஒன்றும் சொல்ல முடியல, பாண்டே மாதிரி அமைதியாக போயிட்டேன். நான் இவ்வளவும் பண்ணுறேனேம்மா, நீ என்னம்மா பண்ணுவேன்னு. என் சொந்தக்கார லேடிஸ்லாம் வச்சு ஊன்னு உழவ போடுவேன்னா. வந்தால் நீங்கள் சாதாரணமாக, சார் எனக்கு கல்யாணம் ஆச்சு, எங்கள் அண்ணனுக்கு தெரியும், அவர் தான் வாழ்த்துறையே வழங்கினார். உண்மையிலுமே முதல்ல பேசினாங்கள்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. சினிமாவில் இருந்துட்டு ஒரு தமிழை தப்பு இல்லாமல் பேசினாங்க, அதை பாராட்டணும். சினிமாவில் இருந்துக்கிட்டு, அதாவது இந்த நோன்றதே வேறு வேலை. அப்புறம் யூடியூப்பில் என்ன போடுவாங்க, நீ பெரிய ஒழுங்காம்பாங்க என்னைய. நான் தெரியும், அதாவது எனக்கு நாக்கில் சனி சார், சும்மாவே இருங்க சார். அது 2024 பார்த்துட்டோம். அந்த சனிக்கு மூல காரணமே இவர் தான் சார். அதாவது அடுத்த அந்த அம்மா ஒன்றே ஒன்றுமா, இந்த மாட்டு வண்டி போக முடியாத இடத்துக்கு கூட பாட்டு வண்டியால் பயணப்பட்ட ஒரு ஆள் தமிழ்நாட்டில் உண்டுன்னா கவியரசு கண்ணதாசன். நான் எடுத்து பார்த்தேன் பிகைன் வுட்ஸில், இந்த மாதிரி ஒரு புதுசாக நாவலாக தலைப்பு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு ஏதாவது பெண்களை பற்றி கண்ணதாசன் சொல்லியிருக்காரான்னு. இந்த 3 பெண்களையும் உத்து பாருங்க. இப்போ கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, கம்பன் கண்ட சீதை கண்டேன், கண்ணகியின் வடிவம் கண்டேன், ராதையாம் கோதை பார்த்தேன், இவர்களோடு தமிழகத்து பெண்களையும் பார்த்தேன். குணம் எல்லாம் ஒன்று தான், கொம்பு மட்டும் இல்லை. குணம் எல்லாம் ஒன்று தான், கொம்பு மட்டும் இல்லை. எல்லாம் குரங்குகளின் செயல்தான். நீங்கள் அதாவது மனசாட்சியை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். ஆ உ பா கா கா அந்த கழகத்துக்கு தலைவரே பாண்டே சார் தான். யாருக்காவது தெரியுமா?
ஆ உ பா கா கா கழகத்துக்கு தலைவர் பாண்டே. அதுக்கு பொதுச் செயலாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எங்கள் அண்ணன். பொருளாளர் மஞ்சுநாதன், கொள்கை பரப்பு செயலாளர் நான். உடனே 3 ஆம்பளை பிகே நோட்ஸில் பார்க்குறாங்க, இது என்னடான்னு. அகில உலக பரிதாப கணவர் கழகத்தின் தலைவர் பாண்டே, கொள்கை பரப்பு செயலாளர் நான் தான். இதுக்கு பெரிய ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒன்றும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து அந்த அம்மா வந்து, நாங்கள் வேலைக்கு போகணுன்னு நினச்சோமே. என் ஃப்ரெண்டு பாம்பேயில் இருக்கான். நான் நடந்த செய்தியை நீங்கள் மறுப்பு சொல்லணும், மண்டே ஆட்டக்கூடாது. பாம்பேயில் இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு ஆகிற போது வேலைக்கு போகிற ஒரு பொண்ணாக தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா. கல்யாணம் ஆச்சு. அந்த அம்மா கண்டிஷனாக சொன்னிச்சு 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்குன்னு. கண்டிஷனாக சொன்னிச்சு ஒரு கார் வாங்குன்னு. அவன் சொன்னால் நம்ம நடுத்தர குடும்பம், இஎம்ஐ கட்டி ரோட்டுக்கு வந்துடுவோம், தயவு செய்து கஷ்டமானா. நடுத்தர குடும்பத்தை நடுத்தர குடும்பமாக ஆக்கிறாத எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா. இந்த எண்ணெய் ஊத்துறதுல ஹோமம் சொல்கிற ஐயர் தோற்று போயிடுவான் இந்த ஆளுக்கு முன்னாடி. அப்படியே நின்று நிதானமாக எரிய வைப்பாப்புல. ஊத்து 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 ஊத்து. அந்த ஹோமத்தை திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரிய வைக்கிறதுல பாண்டேவை அடிச்சுக்க உலகத்தில் ஒரு பய கிடையாது. அதாவது எனக்கு இந்த பட்டிமன்றம் முடிஞ்சோன்னே டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்கி தராம அந்த ஆள் போறதில்ல. உங்களுக்கு என்ன பெரிய நோட்ஸ், கூடி கும்மி அடிச்சிருவீங்க, நல்ல வீட்டுக்கு போகணும். அப்புறம் கொள்கை வரப்பு செயலாளருக்கு சும்மாவா அண்ணன் கேட்டு பாருங்க, கொள்கை வரப்பு இடைச்செயலாளருக்கு எவ்வளவு அவருக்கு தெரியும். அவர் அதெல்லாம் சொல்லக்கூடாது. உள்ள வரும்போதே சொல்லிட்டாரு, நான் நோட்டீஸ் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சும்மா கிடைக்குமா இன்னோவா? ஆமா, அதை தான் கொடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்கிட்டாங்களே. இந்த பாருங்க சார், உலகத்தில் எத்தனை இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றத்தில் இயல்பா சிரிச்சே நான் இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன். அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். அது சும்மா எழுதி வச்சு ஜோக் சொல்றீங்க. வரணும். ஆண்கள் பேசும்போது இயல்பா சிரிக்கிறாங்க, பெண்கள் பேசும்போது சிரி சொல்ல காட்டு பச்சை சட்டை அப்படின்றாங்க. அப்படி அல்லு சில்லாகுது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நடுவர் இருந்துட்டாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படிம்போ ஊத்திடுவாரு. சரி, இப்போ செய்திக்கு வருவோம். நல்லா பாருங்க, வீடு கட்டணும்னா, கார் வாங்கணும்னா, ஏன் 2 பேரும் வேலைக்கு போகணுன்னு நல்லா கேட்டுக்கங்க அக்கா. 3ஆம் மாதத்தில் சொல்கிறா, எனக்கு கம்ப்யூட்டரை பார்த்தா கண்ணு கிருகிருன்னு சுற்றுது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா. எத்தனை வருஷமா? 17 வருஷமாக அவள் ரெஸ்ட்டில் இருக்கா. அவன் நொம்பளைப்பட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கான். கண்டிஷனாக வேலைக்கு போகிற பொம்பளை வேணும்னு இவன் சொன்னான். அவன் மாற்றி வேண்டாம், கண்டிஷனாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும். அவன் சொல்கிறான் சிறுக கட்டி பெருக வாழணும்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். தகப்பன் செத்ததுக்கு பிறகு தங்கச்சியும் தம்பியும் படிக்கணும்னு, அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு, அடமாலம் இருக்கக்கூடிய வீடு இருக்கணும்னு துபாயிலையும் அபுதாபிலையும் வெயில்லையும் அமெரிக்காலையும் போய் வேலை பார்த்துட்டு தலகாணிக்கு மொத்தத்தை கொடுத்துட்டு குடும்பத்தை தூக்கி நிறுத்துறானே, எந்த கண்டிஷனையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஆம்பளைகளுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை. நான் ஒன்று சொல்கிறேன் சார், என்னைக்காவது ஆம்பளை சொல்லுவான் சார் கோபத்தில், எங்கள் அண்ணன் சொன்னார் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னு. விடுறி, உங்கள் அக்காவுக்கு செஞ்சால் செஞ்சட்டும், உங்கள் தங்கச்சிக்கு செஞ்சால் செய்யட்டும். அப்போ உங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், இப்போ நல்லா இருக்காரு, நீ வாடி கட்டின புடவையோடு நான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவான். உலகத்தில் எந்த பொம்பளையாவது நீ வேலைக்கு போக வேண்டாண்டா, கட்டின வேட்டியோடு வா நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொம்பளையை காட்டு. உண்மைன்னா கைத்தட்டு கலப்பி இருக்கணும். பாருங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்க மாதிரி பாதிக்கப்பட்டவெல்லாம் கைத்தட்டுலாம். இல்லை, நம்ம பொதுச் செயலாளர் கொள்கை வரப்பு எல்லாம் இங்கே இருக்கோம், தொண்டர்கள் பூரா எதிர்தான் உட்காந்துருக்காங்க. கண்டிஷன் மட்டும் இல்லை சார், ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறது கூட அம்மாவும் ஒரே மாதிரி செய்வா, பொண்டாட்டியும் ஒரே மாதிரி செய்வா, தங்கச்சியும் ஒரே மாதிரி செய்வா. நான் எங்கள் வீட்டில் நடந்ததை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இருக்கார், அவர் பார்த்துப்பார். எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணுன்னு கண்டிஷன் கிடையாது, அவர் பார்த்துப்பார். இப்போ நல்லா பாருங்கள், விடிஞ்சா எங்கள் வீட்டில் தீபாவளி, விடிஞ்சா என்ன அடுத்த வீட்டுக்கு அது என்ன நல்லா கேளுங்க. எங்கள் அம்மாவும் மனைவியும் ஒத்துமையாக இருக்கிறது அன்றைக்கி தான். ஏன்னா ஜவுளி கடைக்கு சேர்ந்து போவாங்க. என் மனைவி ரொம்ப நல்லவ சார், ஒரு 9 மணி நேரத்தில் புடவை எடுத்துருவா. ஆனடே, அம்மா அதை விட நல்லவ.
அந்த மேட்சிங் ப்ளவுஸுக்கு 3 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பா. நீங்கள் சாமி சத்தியமாக சொல்கிறேன், விடிஞ்சா எங்கள் வீட்டில் என்ன தீபாவளி. கடைக்கு போயிட்டு வந்தோடனே என் மனைவி சொன்னா, மாமா அப்பாவுக்கு எடுக்கலை அப்படின்னா. எப்படி மாமா அப்பாவுக்கு எடுக்கலை அப்படின்னா? இதை கடையிலே சொல்லியிருக்கலாம்ல. நான் ரஜினி மாதிரி பழசை மறக்காத ஆள். அதுக்குன்னே ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கேன். சடார்னு போய் டி நகரில் இருக்கக்கூடிய இந்தியன் டெரேன்னு கடையில் சீப்பாக கிடச்சிச்சு. 10,200 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் வாங்கிட்டேன். இது உங்களுக்கு சீப்பு. எங்கள் அப்பா தான் என்னை படிக்க வச்சாரு, உயர்த்தினார், வேர்வை சிந்தினார். நல்லா பார்த்துக்கங்க. ஒரு பேண்ட்டை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. எந்த புடவை கட்டினாலும், எந்த சுடிதார் போட்டாலும், எந்த மிடி போட்டாலும், நைட்டியே போட்டாலும் எய்த்த வீட்டு அக்காட்ட போய் நல்லா இருக்கான்னு காட்டுவாள்க. அவங்க நல்லா இருக்குன்னா தான் சாப்பாடு, இல்லை வறுத்து குத்திடுவாள்க. ஆம்பளை அப்படி கிடையாது. எங்கள் அண்ணனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், தனியாக ரூமில் போய் கண்ணாடிக்கு முன்னாடி லூஸ் மாதிரியே பார்ப்போம். அந்த மாதிரி எங்கள் அப்பா பார்த்துட்டு 11 மணிக்கு அப்படி வந்தார். வீடே நிசப்தமாக இருந்தது. 2 தடவை போயிட்டு என்னை பார்த்து, தம்பி எப்படிரா இருக்குன்னாரு. சூப்பராக இருக்குது, நீ 2 நாள் தெரு பக்கம் போனீன்னா முனிசிபாலிட்டி லாரியே வர வேண்டாம், 4 நாள் வீட்டுக்குள்ளே நடந்தால் அம்மாவே மாப்பு போட வேண்டான்னு. அதுக்கு பேர் என்னென்னா பிரச்சனைன்னு பேர். இந்த பாதத்துலேருந்து பேண்ட்டு 1 இன்ச்சு கூட இருந்துச்சு. பிரச்சனைக்கு உடனே சொல்யூஷன் சொல்லணும். நான் சொன்னேன், 1 இன்ச்சு மடித்து வெட்டி தைச்சிருப்பான்னு. ஒன்று தான் சார். அவங்க அடுத்து சொன்னாங்கல்ல, 10 மாதம் நாங்கள் சுமந்து பெக்கிறோன்னாங்கல்ல. உலகத்திலேயே நான் சொல்கிறேன் சார், பெண்ணு செஞ்சதை சொல்லி காட்டிடுவா. 10 மாதம் சுமந்த உங்களையும் சேர்த்து சுமக்கிறவன் ஆம்பளை. அன்லிமிட்டெட் கண்டிஷன் இல்லாமல் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது யாருங்கிறத ஒத்த வரியில் சொல்கிறேன். 2 நிமிஷம் ஆகும் உங்கள் கைத்தட்டு நிற்கிறதுக்கு. நீங்கள் எங்களை இந்த குத்துறீங்களே. 42 வயசில் செத்து போய் பல தேசிய விருதுகளை வாங்கின நான் முத்துக்குமாருடைய அணிலாடு 3 எடுத்து படித்து பாருங்க. முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, அது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு எழுதியிருக்கான். அத்தோடு மட்டுமல்ல, அப்பா நான் 300 படங்களுக்கு பாட்டு எழுதினேன். இப்போ சொல்கிறேன்ப்பா, எனக்கு பிடிச்ச ஒரே கதாநாயகன் எங்கள் அப்பா தான். நான் 730 புஸ்தகம் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சிறந்த அனுபவ புஸ்தகம் எங்கள் அப்பா தான். இதுவாவது பரவாயில்லப்பா. சின்ன வயசில் திருவிழாவில் போய் சாமி தெரியல காட்டுப்பாம்பே. எனக்கு அப்போ 6ஆம் கிளாஸ் படித்தேன். நீ 6 அடி இருந்த, உன் தோளில் உட்காத்தி வச்சு அப்படி நிமிந்து காட்டின. அப்போ எனக்கு தெரியலப்பா, நீ செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சதுப்பா. ஒரு சாமி மேலே உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியவே பார்த்துருக்கேன் சார். ஆம்பளை அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ செய்கிறத சொல்லித்தர மாட்டான். பொண்டாட்டிட்டையும் இவங்க சொன்னாங்க, என்னைக்காவது பாராட்டியிருக்கீங்களான்னு. எழுத்தாளர் சுஜாதா எழுதுகிறாரு, இவ்வளவு என்னுடைய வெற்றியெல்லாம் என் மனைவி கொண்டாடுறா. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், என்ன இருந்தாலும் நீ 10th என்னை விட நிறையா மார்க்கும்பேன். அவன் முகமே 1000 வாட் பல்பாக இருக்கும். மனைவிக்கு முன்னாடி தோற்று போகிற ஆணால் தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு எழுதுவார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எங்களை விடுங்க, பார்க்குற உங்களை விடுங்க. உலகத்தையே கேள்வியால் நடுங்க வைக்கிற பாண்டேவே வீட்டுக்கு போனால் பொட்டிப்பாம்பா அடங்குறாரு. என்ன காரணம்? எவன்கிட்ட வேணாலும் கேள்வி கேட்கலாம், பொண்டாட்டிகிட்ட கேள்வி கேட்டால் பூவாக்கு வழி இல்லைன்னு பாண்டேவுக்கே தெரிஞ்ச போது உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ சொல்கிறேன், அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுறது பெண்கள் தான். மறுத்தது என் கடமை, பார்த்தது உங்கள் கடமை. நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். பார்த்தசாரதி கோவிலில், ராகவேந்திரா மண்டபத்தில், பிகேன்வுட்ஸ் பட்டிமன்றத்தில் தப்பான தீர்ப்பு கொடுத்தவர்கள் பத்திரமாக வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை. உங்கள் மீது மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு. அப்பா, எனக்கு கிடைச்ச நேரத்தில் பேசியிருக்கேன். விட்டு போனதை அடுத்த பட்டிமன்றத்தில் எங்களுடைய குலகுருவோடு வந்து சந்திக்கிறேன். இன்னிலேருந்து அவருக்கு ஓம சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டத்தை சுற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளியில் அவ்வளோ பேசுகிற பாண்டே வீட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொன்னார். அங்கே கேட்க முடியாமல் தானங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே பேசுகிறதுக்கு திரும்ப தான் நான் எப்படி உட்காந்துருக்கேங்கிற ஒரு எளிமையான விஷயம். ரொம்ப அற்புதமாக அவருக்கே இருக்கக்கூடிய அனுபவத்தோடு உணர்ச்சி மிகுதியாக தாயையும் மகளையும் சொல்லி பாராட்டி, ஆனால் பேச வந்த விஷயத்தில் நான் காரியத்தில் கண்ணையிட கரெக்டாக இருப்பேன்.
அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுறது பெண்கள் தான். இதை மாற்றி தீர்ப்பு சொல்லி நீ வெளியே போய் பாரு அப்படின்னு வரைக்கும் சொன்னார். வாங்க, வண்ணலட்சுமியாக வந்திருக்கக்கூடிய அன்னபாரதி, உங்களுடைய அற்புதமான கருத்துக்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய பிஹைண்ட் நேயர்களுக்கும் சிறப்பு மிகுந்த சென்னை மக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு பெண் நினைத்தால் ஹிட்லரையும் சமாதானப்படுத்தலாம், புத்தரையும் கோபப்படுத்தலாம். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எதிரணியில் வந்து நின்றுக்கிட்டு பயங்கரமாக பேசினாங்க, நிறைய பேச்சு. பெண்கள் அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள், அன்லிமிட்டெட் கண்டிஷன்ஸ் போடுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணோட கண்டிஷன்ஸ், நான் சொல்கிறது கரெக்டுனா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பெண்ணோட கண்டிஷன்ஸ் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு இருக்கும், ஒரு ஆணோட கண்டிஷன்ஸ் குடும்பத்தோட வீழ்ச்சிக்கு இருக்கும். கண்ணியமானவர்கள் ஆண்களா பெண்களா? நீங்கள் சொல்லுங்கள் சார். பெண்கள் தான். என்ன பொசுக்குன்னு இப்படி மாறிட்டீங்க? அடி வாங்கினது நானு, கப்பு எனக்கு. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த மேடையில் தைரியமா கெத்தா நிமிர்ந்து பாரதியின் பேர் வச்சு சொல்றேன், கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் தயவு செய்து நான் அணி மாறிட்டேன் பேமெண்ட் கொடுக்காம விட்டுறாதீங்க. பிஹைண்ட் பெண்களை விட ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள். அந்த அண்ணன் மஞ்சள் சட்டை அண்ணன் யோசிக்கிறார், உங்களுக்கு சரியில்லை, கோயில் பட்டிக்காரி கடைசி நேரம் தான் திருப்பி போடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன் தெரியுமா? கண்ணியமானவர்கள் ஆண்கள். 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும், ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமா சார்? நீங்க வீட்டம்மா பாத்திரக்கூடாதே அப்படின்னு பார்க்கும். அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். ஏன்? அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவன் அடுத்தால சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். இந்த இடத்துல நீங்க பாருங்க சார், இங்க ஆண்களை விட என்னுடைய பெண்கள் அப்படி சிரிச்ச முகமாக உட்காந்துருக்குறாங்க. ஏன்? இந்த பெண்களுக்கு பஞ்சு சொல்லியே ஆகணும். கூட்டத்தில் ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது வெளிநாடு, அந்த கூட்டமே அழகா இருந்தா அதுதாங்க எங்க தமிழ்நாடுன்னு உட்கார்ந்துருக்காங்க. வந்து நின்றுட்டு அந்த இது விஷயம் ஏங்க, அன்லிமிட்டடா நீ கண்டிஷன்ஸ் போடுறது யாரு? அன்லிமிட்டடா சமைக்கணுமா நாங்க? அன்லிமிட்டடா டேட்டா யூஸ் பண்றது யாரு? அன்லிமிட்டடா கண்டிஷன்ஸ் போடுறது பூராமே அதை செய்யாத இதை செய்யாத. என் வீட்டுக்காரெல்லாம் எனக்கு என்ன கண்டிஷன்ஸ் போடுறாரு தெரியுமா சார்? அவர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியலையே. என்ன தெரியுமா? அதிகமா சிரிக்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாருங்க. பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அந்த காலம். பொம்பளை சிரிச்சா போச்சுங்கிறது அந்த காலம். சிரிக்காத லைஃபும் சிங்காரிக்காத ஒய்ஃபும் வேஸ்ட்ங்கிறது தான் இந்த காலங்க. ஏங்க, அதை செய்யாத இதை செய்யாதன்ட்டு தலையை விரிச்சு போட்டு உட்காராத, சிரிக்காதன்னு யாராவது சொல்லலாமா? எங்க, ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு. அப்படின்னா இந்த பிஹைண்ட் நீங்க சொன்னீங்களே, நம்ம நாஞ்சில நான் உங்களுக்கு கால் பண்ணி நகைச்சுவை பட்டிமன்றம்ங்கிறாங்களே அப்படின்னு கேட்டீங்கல்ல, நகைச்சுவை பட்டிமன்றம்னு ஏன் வைக்கிறாங்க? தயவு செய்து சிரிங்கப்பா. A smile is the best way to face every problem, to crush every fear, to hide every pain அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி நாளைக்கு பட்டிமன்றம் செக்கோஸ்லோவியால. ஓகே. ஆக்சுவலி ஐ அம் சஃபரிங். நான் உங்களுடைய அசிஸ்டண்டா கூடவே வரேன். உண்மையிலேயே எங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அந்த ஃப்ரெண்டோட சேராதீங்க, கேரக்டர் சரியில்லை. எங்க, தயவு செய்து குடிக்காதீங்க, உங்க உடம்பு கெட்டு போயிடும். எங்க, பைக்ல வேகமா போகாதீங்க, 100ல் போவீங்கன்னா 108ல் வருவீங்க. இப்படி தான் எங்களுடைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஆண்களுடைய கண்டிஷன்ஸ் தலையை விரிச்சு போட்டு உட்காத, டிவியை பார்க்காத, ஃபோனுன்னு வந்தோன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்கே உள்ள திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணமான ஆண்கள், அந்த தாத்தாவுக்குலாம் இன்னுமா கல்யாணம் ஆகலை பாருங்க. அவர் ஒருத்தர் 2 கை தூக்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? 2 பொண்டாட்டின்னு அர்த்தமா? சரி, இருந்துட்டு போட்டு, மகிழ்ச்சியாக இருந்துட்டு போடும். இங்கே திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் கண்டிஷன்ஸ் கேட்டால் என்ன ஆகும்னு மட்டும் கேள்வி. கல்யாணமான ஆண்கள் கிட்ட கேட்குறேங்க, உங்களுடைய ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, என்னுடைய ஃபோனில் நான் எந்த வித லாக்குமே இல்லாமல் அப்படியே என்னுடைய வாட்ஸ்அப் சாட்டு, இன்ஸ்டாகிராம் சாட் எல்லாத்தையுமே என்னுடைய மனைவி கிட்ட காமிப்பேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். நாங்கள் இன்னைக்கு மௌன வருதோம். மஞ்சுநாதனா, நீங்கள் எல்லாம் தூக்குனா என்ன தூக்காடு? மேக்கப் அதிகமாக போடுகிறார்கள் அப்படின்னு 2 பேரும் மாறி 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 வந்து பேசுறாங்க. ஏன் பெண்கள் நாங்கெல்லாம் மேக்கப் போடுறோம்? ஏன் மேக்கப் போடுறோம்? ஒரு அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். எங்க, குடிக்காதீங்கன்ட்டு சொல்றோம், அது ஒரு கண்டிஷன்ஸ் நீங்க சொல்றீங்க. எங்க மணிகரன் சார் வந்து சொல்றார், எங்க கோவில்ல உருண்டு கொடுக்க சொல்றா, என்ன தப்பு? டாஸ்மார்க்ல உருண்டு கொடுத்தா தான் தப்பு, கோவில்ல உருண்டு கொடுத்தா தப்பே கிடையாது. உங்க தொப்ப தொந்து எல்லாமே குறையுங்க. மீனவன் தண்ணியில சாகுறான், விவசாயி தண்ணி இல்லாம சாகுறான், மீதி இருக்கிறவன் தண்ணி அடிச்சே சாகுறானே. இதுதான் நம்ம நாட்டோட நிலைமைங்க.
எங்க இன்னைக்கு மாரடைப்பால செத்த ஆண்களின் எண்ணிக்கையை விட பாரடைப்பால செத்த ஆண்களின் எண்ணிக்கை தான் இன்னைக்கு நாட்டில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வருஷம் இவ்வளவு பெட்ரோல் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது அரபு நாடு, இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது ஜப்பான் நாடு, இந்த வருஷம் இவ்வளவு தங்கம் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது சுவிஸ் நாடு, ஆனா இந்த வருஷம் இவ்வளவு சரக்கு விற்கணும்னு தீர்மானம் போட்டா அதுதான் நம் தமிழ்நாடுங்கிற கேவலமான நிலைமையில இருக்கிறோமே. நான் பாலிடிக்ஸ் பேசுவேன்னு நினைச்சா இவங்க பேசுற பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க. நம்மள தூக்கி சாப்பிடுறாங்க. உண்மையை சொல்லித்தானே சார் ஆகணும். அதை அப்படிப்பட்ட புருஷனை குடிக்காதீங்கன்னு ஒரு கண்டிஷன்ஸ் போடுறது தப்பா? தேச விரோதம். அரசுக்கு வருமானம் வருவதை தடுக்கும் முயற்சி எதிர்க்கட்சிகளின் சதி. இந்த நேரத்துல தான் பாண்டே சார் நீங்க பேசி ஆகணும், பேசியே ஆகுங்க. இன்னொரு விஷயம் என்ன, நண்பர் சரியில்லை. சத்தியமா சொல்றேன், பெண்களுடைய அதிகபட்ச கவலை என்ன தெரியுமா? வீட்டுக்கு வாஸ்து சரியில்லைன்னு கவலைப்படுற பெண்களை விட, வீட்டுக்கு வாஸ்து சரியில்லைன்னு கவலைப்படுற பெண்களை விட, வீட்டுக்காரருக்கு தோஸ்து சரியில்லையேன்னு கவலைப்படுற பெண்களோட எண்ணிக்கை தான் எனக்கு அதிகமா இருக்குதுங்க. அதை எங்க தோஸ்த பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? அதுதாங்க கவலைப்பட. நீங்க ரைட்ல நேர் ரூட்ல போய்கிட்டு இருந்தாங்களா, அக்கடாப்ல இக்கடாப்ல சாய வைக்கிறது யாருங்க? அப்ப இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து சரியா? எங்க அம்மா வீட்டுக்கு போறது ஒரு குத்தம்னு சொல்றாங்கங்க. ஒரே ஒரு விஷயங்க, இங்க இருக்கக்கூடிய அத்துணை திருமணமான ஆண்களும் யோசிச்சு பாருங்க, எங்களுடைய வேதனைகள்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது. நீங்க ஒரு பெண்ணை பத்திருக்கீங்கல்ல, அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது அந்த பிள்ளை சொல்லணும் அம்மா வீட்டுக்கு வரலையேன்னு நினைப்பீங்கல்ல, அப்பதாங்க அதோட வேதனையும் கஷ்டமும் புரியும். எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம், எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படிங்கிறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஏங்க, ஒரு பெத்த அம்மா வீட்டுக்கு போக கூட இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையே. எங்க அன்லிமிட்டட் கண்டிஷன்ஸ் நீங்க போடுறீங்களா, நாங்க போடுறோமா? ஒரு தாய் இறந்ததுக்கு அப்புறம் சார் பெண்களுடைய அவல நிலைமை என்ன தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா விருந்தாளியாக கூட செல்வதற்கு எந்த பெண்களுக்குமே அருகதை இல்லைன்னு நம்ம தேசத்துல இருக்குது பாத்தீங்களா? அப்ப பெத்த தாய் வீட்டுக்கு போகிறதுக்கு சுதந்திரம் இல்லையேங்க. கணவன் மனைவிக்குள்ள இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்டா சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்னதாண்டி சொல்ல வர அப்படின்னு புருஷன் கேட்டா சண்டை முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்னதாங்க சொல்ல வர்றீங்க? இந்த கண்டிஷன்ஸ் எங்க கிட்ட மட்டும் போட்டு திணிச்சா பரவாயில்லையே, குழந்தைகள் கிட்டையும் போய் திணிக்கிறது இந்த ஆண்களா பெண்களாங்க? யோசிச்சு பாருங்க. நாங்க வந்து குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறோம். நீ நினைச்சதை படிடா தங்கம், மார்க் இது வேணும் அது வேணும் அப்படிலாம் நாங்க கேட்குறோமா? ஆனா நீங்க குழந்தைகள் கிட்ட நான் டாக்டர் ஆயிட்டு, அப்பா டாக்டர் ஆகலடா, நீ எப்படியாவது படிச்சு டாக்டர் ஆயிருடா, அப்பா வக்கீல் ஆகலடா, நீ எப்படியாவது படிச்சு வக்கீல் ஆயிடா, அவன் டாக்டர் ஆகாம வக்கீலாம கடைசி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எதிரிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியான்னா அவன் சொல்றான் நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறாங்க அப்படிங்கிறான். அப்ப யோசிச்சு பாரு, குழந்தைகளுக்கு கூட இந்த ஆசைகளை திருத்தி விடுவது யாருங்க? நீங்க தாங்க பண்றீங்க. வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் உலகில் மிகச்சிறந்த காதலர்கள் அப்படின்ட்டு சொன்னா நாங்க என்ன கண்டிஷன்ஸ் போடுறோம் சார்? எங்களுக்கு அழகான ஆண்கள்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு அழகான ஆண்கள் வேண்டாம், எங்களை அளவைக்காத ஆண்கள் தான் பெண்களுக்கு வேண்டும்ட்டு ஒரு கண்டிஷன்ஸ் போடுறோம். எங்களுக்கு தங்கம் கொடுக்கக்கூடிய ஆண்மகன் வேண்டாம், எங்களை தங்கமா பார்த்துக்கிடுற ஒரு புருஷன் வேணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் கண்டிஷன்ஸ் போடுறோங்க. குழந்தை கொடுத்தா தான் அவன் ஆண்மகன் இல்லை, கடைசி வரைக்கும் எங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா அவன்தான் சரியான ஆண்மகன்ட்டு தாங்க நாங்கள் கண்டிஷன்ஸ் போடுறோம். கணவனோடு மனைவி, இள வயதில் எஜமானி, நடுத்தர வயதில் கூட்டாளி, தள்ளாடும் வயதில் தாயாக இருப்பவள் தான் மனைவி என்று சொன்னால் பெண் குழந்தைகளை தைரியமாக இருங்க. எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எங்க அம்மா எனக்கு அன்ன பாரதியின் பேர் வச்சதற்கு காரணமே பாரதி போல் நீ தைரியமாக இருக்க வேண்டும் தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, உமிழ்ந்து விடு பாப்பா. இந்த வார்த்தைகளை தான் சொல்லி 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 கொடுத்து எங்க அம்மா எனக்கு வளர்த்தாங்க. ஒரு பொண்ணு கேட்கும் வரம் தான் அவ புருஷ மனசுல இடம் தான் அப்படின்னு சொன்னா நாங்க போடுற கண்டிஷன்ஸ்லாம் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி, நீங்க போடுற கண்டிஷன்ஸ்லாம் அது வீழ்ச்சின்னு என்று சொல்லி சமீபத்தில் ஒரு இளம் எழுத்தாளர் சுரேனருடைய கவிதையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. பெண்ணே, இளம் எழுத்தாளர், ஒரு ஆண் கவிஞர், அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இளம் எழுத்தாளர் சுரேன் எழுதின கவிதை. பெண்ணே, ஒரே ஒரு நாள் உன்னுடைய கற்பையும் கற்பப்பையும் என்னிடம் கொடுத்துவிட்டு சுதந்திரமாக சுற்றி திரிந்து வா பெண்ணே, வாழ்க்கை உன் கையில். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக
அன்னபாரதி என்ற பெயருக்கு ஏற்ப வந்தார்கள். எங்களுடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய அற்புதமான உரையை கேட்பதற்காக உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன். விநாயகன் சதுர்த்தியை முன்னிட்டு எப்படியும் தீர்ப்பு எதிராகத்தான் வரப்போகிறது. இருந்து புண்ணியமில்லை என்று விடைபெற்று சென்றிருக்கிற தீபா அவர்களை குஜராத்தை 3 முறை ஆண்டு இந்தியாவை 3வது முறையாக ஆளுகிற நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடியை செவ்விகண்ட பாண்டு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இவரை போல் ஆங்கிலத்தை இவ்வளவு அழகாக பேசுகிறவர் இந்தியாவில் இல்லை என்று பெயர் பெற்ற முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் ப. சிதம்பரத்தை கேள்வி கேட்ட பாண்டே 11 வயதில் மேடை ஏறி 81 ஆண்டுகளாக காலத்தீயில் கருகி போகாத ஒரு கொள்கையை காப்பாற்றுவதற்கு இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஆசிரியர் வீரமணியை கேள்வி கேட்ட பாண்டே விநாயகர் சதுர்த்தியில் இப்படி ஒரு கும்பலிடம் வந்தவர் சிக்கிக் கொண்டதற்கு என்னுடைய அனுதாபத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பட்டிமன்றம் நீங்கள் வர வேண்டும் என்று பிஹைனுட்ஸில் இருந்து ராம் அழைத்தார். இந்த தேதி காலியாகத்தானே இருக்கிறது, எப்படியும் காலிகள் வரமாட்டார்கள், போய் வந்துவிடலாமே என்று நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்தால் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இறைவணக்கம் பாடிய தீபா முத்தை தெரு பத்தி திருநகை என்று பாடுகிறார். அது விநாயகர் பாட்டு இல்லையா? இல்லை, விநாயகருக்கும் முருகனுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களெல்லாம் பட்டிமன்றத்தில் பேசுகிறார்கள். இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேச வருகிறவர்கள் பாடுகிறார். பாட்டு மன்றம் ஆக்கிவிட்டார்கள். கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் பட்டிமன்றத்தை சிகரத்தின் உச்சியில் கொண்டு வைத்த தவத்திரு அடிகளாரிடம் அவருடைய தலைமையில் பேசியவன் நான். கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது வாரியார் சுவாமிகளிடம் ஞான சிறுவன் விருது பெற்றவன் நான். அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஆமா, ஒரு விவாத அரங்கம், தி டிபேட், தலைப்புக்குள்ளே நின்று அதனுடைய அடியும் முடியும் தேடி அதனுடைய மண்ணும் விண்ணும் பார்த்து பேச வேண்டும். இதுதான் நான் படித்த பாடம். ஆனால் இப்பொழுது பாடுகிறார்கள். அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு இவர்கள் ஆடுவார்கள். இதையும் நான் தாங்கிக் கொண்டு உயிர் வாழ வேண்டும். பெண்ணுரிமை பேசவும் மண்ணுரிமை பேசவும் தன்னுரிமை பேசவும் மேடைக்கு வந்தவன் நான். பெண்களை கொச்சைப்படுத்துவதோ அழுக்காக்குவதோ எனக்கு முற்றிலும் உடன்பாடில்லை. ஆனால் அழுக்காக்கி தீர வேண்டிய நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டதற்கு லலிதாவுக்கும் அன்னபாரதிக்கும் என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணுக்கு எல்லா உரிமையும் வேண்டும் என்று கேட்டவன் பாரதி. அதனால்தான் அவனுக்கு யுக கவிஞன் என்று பெயர். பெண்ணுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்ட பாரதி கண்கள் 2 இருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டமடி கிளியே பேசி பயன் என்னடி கிளியேன்னு கேட்டான். இவர்களுக்காகவே எழுதினான். இந்த 2 பேரை பார்த்துதான். இல்லறம் என்பதே, வாழ்க்கை என்பது 1.5 அடியில் பிறந்து 6 அடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல. நிலத்தில் விளைந்தவைகளை தின்று திரிந்து கதை முடிப்பதல்ல. உண்ட உணவின் கொழுப்புக்களை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். அந்த வாழ்க்கையில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய எல்லா உரிமையும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது. ஆனால்
தினசரி செய்தித்தாள் படித்தால் கொலை செய்வது யார்? கொலையும் செய்வாள் பத்தினி. பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடினார். கைப்பிடி நாயகன் தூங்கையிலே அவன் கையை எடுத்து அப்புறம் தன்னில் அசையாமல் வைத்து தூங்கி பின்வந்து தூங்குபவளை எப்படி நான் நம்புவேன் இறைவா? கேட்டது நான், பட்டினத்தார். பட்டினத்தார். அந்த பெண்கள் இப்பொழுது பெருகி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கவலை. கண்கூடாக தெரிகிறது. கவலை என்னுடைய குற்றச்சாட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கவலை. பெண்களை மதிக்கிற நாடு இந்த நாடு. பரம்பொருளாக இருக்கிற சிவன், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவனுக்கே ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரி. எந்த நதிக்கும் ஆண்கள் பெயர் கிடையாது. பாரபட்சம், அநீதி. எந்த நதிக்கும் ஆண்கள் பெயர் கிடையாது. நாங்கள் அவ்வளவு பாவம் செய்தவர்களா? எல்லா நிதிகளுக்கும் பெண்களின் பெயர்கள். என்னுடைய மொழிக்கு தாய்மொழி என்றுதான் பெயர். என்னுடைய நாட்டுக்கு எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த இந்த நாட்டிற்கும் தாய் நாடு என்றுதான் பெயர். ஆனாலும் இவர்கள் திருப்திப்படுகிறார்களா? இல்லையே. நாடு என் பேரில் வந்தது, நதி என் பேரில் வந்தது, உன் வீடு என் பேரில் வந்ததான்னு கேட்கிறாங்க. நடுவர் அவர்களே, பாஞ்சாலி சபதத்தில் பாரதி சொல்லுகிறான், துரியோதனன் பேசுகிறான், துரியோதனனை ஆதரித்து ஒரு வழக்காடு மன்றம் என்று நான் ஒரு வழக்காடு மன்றம் நடத்தினேன். துரியோதனன் ஆதரிச்சு. நீங்க அப்படித்தானே செய்வீங்க? ஆமா, இல்ல இல்ல, எதிர்கதை தலைவர்களையும் பேச வேண்டும். அது லிட்டரேச்சருக்கு அது முக்கியம். எதிர்கதை தலைவர்களையும் பேச வேண்டும். என்னுடைய குருநாதர் பேராசிரியை இளம்பரை மணிமாறன் எதிர்கதை தலைவர்களில் காலத்தை வென்று நிற்பவன் ராவணனா துரியோதனனான்னு ஒரு பட்டிமன்றத்தை சேலம் நண்பர்கள் குகையில் நடத்தினார்கள். அதில் நான் பேசினவன். அந்த பாஞ்சாலி சபதத்தில் துரியோதனன் பேசுகிறான், அன்பில்லாத பெண்ணுக்கு இதமே ஆயிரங்கள் செய்தும் முன்பின் எண்ணுவாளோ. அன்பில்லாத பெண்ணுக்கு ஆயிரங்கள் செய்தும் முன்பின் எண்ணுவாளோ, தருணம் மூண்டெழும் பொழுது கழிந்து விடுவாள். இது எதுல வருது? பாஞ்சாலி சபதத்தில் வருது. இந்த பெண்களுக்கு என்னன்னா ஒரு தன் முனைப்பு இருக்கும், தான் என்ற தருக்கும் செருக்கும் இருக்கும். அது என் தாய் உட்பட. பெண்களுக்கு அவர்களுக்குள்ளேயே ஒரு குரங்கு இருக்கும், அது உறங்கி இருக்கும். அந்த குரங்கு சஞ்சல குரங்கு, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பெண் மட்டும்தான் தாய்மை அடைய முடியும். ஆகவே இந்த சமூகம் அவளிடம் the England express that every man will do his duty என்று நெல்சன் சொன்னதைப் போல இந்த சமூகம் ஒரு பெண்ணிடம் நிரம்ப எதிர்பார்க்கிறது. இன்னும் பெட்டரா, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெண் வலியை சுமந்து கொள்ளுகிறாள். பாரதிதாசனை போல பெண்களை உயர்த்தி பாடியவன் யாரும் இல்லை. அவன் குடும்ப விளக்குன்னு ஒரு புத்தகம் எழுதினான். மாமியாருக்கு வாதம், கணவனுடைய அம்மாவுக்கு, மாமனாருக்கு டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்னா இந்தியாவில் போட்டி வச்சா முதல் பரிசு வாங்கிடுவார், 460. கணவனுக்கு டியூபர்குலோசிஸ், காசம். பிள்ளைகள் விரும்பியதையெல்லாம் சாப்பிடுகிற தித்திப்பானவர்கள். எல்லாருக்கும் சமைக்கணும். சமையல் என்பது ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. பெண் சமைக்கிறாள். அவள் பக்கவாதம் வந்த மாமியாருக்கு சமைக்கிற பொழுது பசலக்கீரையை சமைக்கிறாள், அது பக்கவாதத்திற்கு நல்லது. டயபெட்டிஸ் வந்த மாமனாருக்கு சமைக்கிற பொழுது அதற்கு பக்குவமாக சமைக்கிறாள். கட்டிய கணவன் காசம் வந்திருக்கிறது அவனுக்கு சமைக்கிற பொழுது கொஞ்சம் வெந்தயம், மிளகு, ஜீரகம் சேர்த்து அதிகமாக சமைக்கிறாள். குழந்தைகள் தித்திப்பாக சாப்பிடுகிற குழந்தைகளுக்கு அவர்கள் விருப்பம் போல் சமைக்கிறாள். பாவேந்தன் பாடுகிறான், கறிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டாள் அப்படின்னு பாடினான். ஒவ்வொரு குழம்புலையும்
அவளுக்கு முகம் தெரிகிறது. இது மாமனாருக்கு வைக்கிற குழம்பு. மாமனார் முகம் அந்த குழம்புல தெரிகிறது. பக்கவாதம் அந்த அத்தைக்கு சமைக்கிற குழம்புல அத்தையின் முகம் தெரிகிறது. காசம் அந்த கணவனுக்கு சமைக்கிற குழம்பில் அவன் முகம் தெரிகிறது. கரைகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டாள் என்று ஒரு பெண் செய்ய வேண்டிய கடமையை, இது ஆணாதிக்க சிந்தனை இல்லை, செய்யறான். நாங்க பெண்கள்கிட்ட நீங்க சாரதாம்பாள மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கல. கணவனே கண் கண்ட தெய்வம். ஆமா, சாரதாம்பாளுக்கு ராமகிருஷ்ணருக்கு 11 வயசு, அந்த அம்மாவுக்கு 8 வயசு. கல்யாணம் நடந்துச்சு. அவர் பெரிய காளி பக்தர். அவர் காளியை தரிசிப்பதற்காக கல்யாணம் செய்தார் என்பதை கூட மறந்துவிட்டு தட்சிணேஸ்வரத்துக்கு வந்துட்டார். காலங்கள் நகருகிறது. தாலி கட்டிய கணவனை தேடுகிறார். மாங்கல்யம் சூட்டிய கணவரை காண வேண்டும் என்று தட்சிணேஸ்வரத்திற்கு வருகிறாள் சாரதா. வந்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு குற்ற மனப்பான்மை. கல்யாணம் செய்துட்டு தள்ளிட்டு வந்துட்டோமே, என்னது நினைப்பாளோன்னு அவருக்கு ஒரு குற்ற மனப்பான்மை. என்ன இப்படி வந்த அப்படின்னு கேட்டார். சாரதாம்பாள் சொன்னார், நீங்கள் செய்கிற இந்த தொண்டுக்கு ஊழியம் செய்ய நானும் வந்தேன். 28 ஆண்டு காலம் ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய வல்லாதிக்க தாக்குதலுக்கு ஆட்பட்டு இருண்ட சிறையில் இருந்தான் நெல்சன் மண்டேலா. அவனுடைய மனைவியின் பேர் வின்னி. 28 ஆண்டு காலமும் அவனுடைய பிறந்த நாளை அவள் தென்னாப்பிரிக்காவில் கொண்டாடினாள். வின்னி ஒரு அலமாரியில கேக் இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அந்த லட்சக்கணக்கான மக்களினுடைய சங்கமத்தில் அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது அந்த அலமாரியை திறந்து கேக்கை எடுத்து மேசையில் வைத்து அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றும் பொழுது அவளே கத்துவாள், வின்னி நெல்சன் மண்டேலா, நெல்சன் மண்டேலா என்று வானம் அதிர கத்துவார்கள். மக்களும் கூட்டம் கூட்டமாக முழங்குவார்கள். அந்த மெழுகுவர்த்தி எரிந்து தீர்ந்ததும் அந்த கேக்கை எடுத்து மீண்டும் அலமாரியில் வைத்து விடுவாள். அந்த கேக்குக்கு வயசு 28. அவர் விடுதலை பெற்று வெளியே வந்து விட்டார். மக்கள் மன்றத்தில் நின்று வெற்றி பெற்றார். ஆட்சி அதிகாரம் அவர் கையில் கிடைத்தது. அவருடைய மனைவியை அமைச்சராக்கினார். அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானார். 28 ஆண்டு காலம் அந்த விடுதலை போரை நெல்சன் மண்டேலா சிறையில் இருக்கும் பொழுது முன்னெடுத்து சென்ற தன்னுடைய மனைவியை மந்திரி சபையிலிருந்து நீக்கிவிட்டார். ஆகவே பெண்கள் பொறுப்பை உணர மாட்டார்கள். மண்டேலாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு சுவையான மட்டன் குழம்பு சமைப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. கடைக்கு போ, 1 கிலோ மட்டன் வாங்கு, மனைவி இடத்தில் கொண்டு கொடு, உங்க அண்ணன் மத்தியானம் சாப்பிட வாரான்னு சொல்லு. மட்டன் கம 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 வருமே. அப்ப கணவர் வராருன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அதனாலதான் நான் வீட்டுக்கு போகும் பொழுது நான் வர்றேன்னே சொல்றது இல்லை. அவங்க அழகா சொன்னாங்க, அண்ணன் வந்தாருன்னா மட்டனா இருக்குமா, நம்ம வந்தா மட்டமா இருக்குமா. உங்க அம்மாவை கொண்டு விட்டாச்சா? எங்க முதியோர் இல்லத்துல. அது வேறையா? கொண்டு விட்டாச்சான்னு கத்துறா 3 நாளா. அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத சிறுநீர் வெளியேற்று. இன்னும் இங்க வச்சிருக்க முடியாது. கொண்டு விட்டாச்சான்னு கேட்டா ஒரு நாள் சொன்னான், கொண்டு விட்டுட்டேன் சாந்தின்னா. ஆனாலும் அவனுக்கு கவலை. அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டமேன்னு கவலை. கொண்டு விட்டாச்சு இல்லை, இன்னும் ஏன் கவலையில் இருக்கீங்கன்னு கேட்டால, அம்மாவுக்கு முதியோர் இல்லத்தில் பேச்சு துணைக்கு யாரும் இல்லையேன்னு கவலையாக இருக்கு. இங்கே எல்லார் வீட்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாளே, யாரும் அம்மாவுக்கு கூட இல்லையேன்னு கவலையாக இருக்கு. நான் எதுக்கு அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீண்டும் போனான். வீட்டுக்கு வந்தான். இப்போ என்ன சந்தோஷமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால, எங்கள் அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடைச்சிடுச்சுன்னு சொன்னான். யாரு? உங்க அம்மான்னா. உங்க அண்ணன் கொண்டு விட்டு போனான் உங்க அம்மா வேணு. இதுவரைக்கும் அவர் நேர கட்டுப்பாடை பற்றி கவலைப்படலை. இப்ப எனக்கு மணி அடிக்கிறார். உங்களுக்கு மணி அடிக்க முடியுமான? கேளுங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு அச்சத்தோட பேசுறோம். நீங்க அண்ணி நார்வேயில் இருக்குங்கிற தைரியத்துல ஊர்மிளாவை சொன்னீங்கல்ல. ராமன் காட்டுக்கு போறான், சீதை நானும் வர்றேங்கிறான். ராமன் சொல்றான், வராத, அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், 102 டிகிரி வெயில் அடிக்கும், நீ தாங்கிக்கிட மாட்ட, வராத.
அங்க ஒரு நல்லா இருக்காது சொல்றான் ராமன். வராத என்ன சொன்ன பிறகும் இவா கேட்கல. நின் பிரிவினம் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லி ராமனோடு சீதையும் போய்விட்டாள். ராமன் போகும் பொழுது லக்குவன் கூடவே போயிட்டான். ஊர்மிளா போகல, லக்குவனுடைய மனைவி. வாரியார் சுவாமிகள் இங்க சிந்தாதிரிப்பேட்டையில் தான் இருந்தாங்க. வாரியார் சுவாமிகள் ஒரு நாள் காசிக்கு போடணும்னு முடிவெடுத்துட்டார். தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டார். உதவியாளரை கூப்பிட்டு, நான் காசிக்கு போகணும், உனக்கு எனக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டு வான்னு ரிசர்வ் பண்ணிட்டு வா அப்படின்னு ரூபாயை வாரியார் சுவாமிகள் கொடுத்துட்டார். இவன் வாரியார் சுவாமிகளுக்கும் அவருக்கும் உதவியாளர்களாகி அவருக்கும் டிக்கெட் எடுக்க போனவன் வீட்டில் போய் பொண்டாட்டிட்டு நான் வாரியாருக்கும் எனக்கும் காசிக்கு போக டிக்கெட் எடுக்க போகிறேன்னு சொன்னால நானும் வரட்டுமான்னு கேட்டான் உதவியாளர் மனைவி. வாரியார் சுவாமிகள்கிட்ட அனுமதி வாங்காமல் எப்படி இது செய்கிறதுன்னு சொல்லி திருப்பி வாரியார்கிட்ட வந்து, என் மனைவியும் கூட வர விரும்புகிறாள், அவளுக்கும் டிக்கெட்டு போடவான்னு கேட்டால ரூபா கொடுத்துட்டார். அவளுக்கும் சேர்த்து போடுன்னு போட்டாச்சு. டிக்கெட்டு முன்பதிவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரெயின் சென்ட்ரலேருந்து கிளம்பிடுச்சு. உன் பொண்டாட்டியும் வாரால ஆமான்னு சொன்னான். வாரியார்க்க உதவியாளர் அணுக்கமாய் நெருக்கமாய் இருக்கிறவர் அரக்கோணத்தில் வந்த உடனே ட்ரெயின்லேருந்து இறங்கி, லட்சுமி உனக்கு என்ன வேணும், காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டான். வாரியார் சாமியை விட்டாச்சு. காட்பாடி வந்தால இட்லி வேணுமா பூரி மசால் வேணுமான்னு கேட்டான். லட்சுமிட்ட வாரியார்ட்ட கேட்கல. சோலையார்பேட்டையில் வந்தால கேட்டான், இளநி வேணுமா கரும்பு சாறு வேணுமான்னு லட்சுமிகிட்ட கேட்டான். காசி போறது வரைக்கும் வாரியார்ட்ட என்ன வேணும்னே கேட்கல. வாரியார் சொன்னார், லக்குவன் ஏன் ஊர்மலையை கூட்டிட்டு போகலைன்னா ராமனுக்கு பண்ற சர்வீஸ் பாதிச்சிரும்னு லக்குவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த சர்வீஸ் கெடுதுனாலே இவங்களால தான். நன்றி, வணக்கம். நண்பர், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம், ஒரு அற்புதமான, எல்லோருமே குறிப்பிட்டது போல மிகப்பெரிய மன மகிழ்ச்சி தரக்கூடிய, மனம் விட்டு சிரிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றமாக 6 பெருமக்கள் பாட்டு மன்றமாகவும் சேர்த்தே மாற்றினார்கள். நிறைய ஆச்சரியமான தமிழை பொழிந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய மன நிறைவை தரக்கூடிய விஷயம். இல்லற வாழ்க்கையில் அன்லிமிட்டெட் கண்டிஷன்ஸ் போடுவது ஆண்களா பெண்களா அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய தரப்பை சில நியாயங்கள் சார்ந்தும் அவர்கள் தரப்புக்காகவும் பேசினார்கள். நான் பார்க்க இப்போ உண்மை பேச வேண்டிய நேரம். நான் என்னுடைய மனைவிட்ட எப்படி நடந்துப்பேன் அப்படின்னு 6 பெருமக்களும் வாசல்ல இருந்து பார்த்த மாதிரியே சொல்லிட்டாங்க. போதா குறைக்கு நானும் வாக்குமூலம் கொடுத்துட்டேன். இன்னொரு அக்யூஸ்ட் இருக்கிறாரு, நான் அவரை பற்றியும் சொல்லி ஆகணும். நான் என் மனைவியுடைய காலுக்கு சமமாக தான் இருப்பேன். இதுக்கு மேலே எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்பையும் கொமட்டில் தான் குத்து விடும். உங்கள் சட்டகரை பார்த்தீங்களா, சகலையை பார்த்தீங்களா, அவர் மனைவி காலுக்கு நினையல்ல, மனைவி காலுக்கு கீழே பள்ளம் தோண்டி அதில் கீழே கிடக்கிறார். விசுவாசத்தில் நம்மை மிஞ்சுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும். அந்த அளவுக்கு விசுவாசம் போட்டு கொடுக்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன, பெண்கள் நிறைவடைய மாட்டேறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நிறைவடைய மாட்டேது. அந்த அளவுக்கு உண்டா, அந்த மாதிரி உண்டா அப்படின்னு ஒரு பெரிய மனக்குறையோடையே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொன்னார். நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம், நிறைய இடங்கள்ல பெண்களுக்கும் ஆணுக்குமான பஞ்சாயத்து சாதாரணமாக இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்கு. நீங்கள் மணல் கயிறு படம் பார்த்துருப்பீங்க. அதில் திருமணத்துக்கு முன்னாடி கணவன் ஒரு 8 கண்டிஷன் கூட, என்னுடைய மனைவி எப்படி இருக்கணும். அது பிறகு இப்போ வரைக்கும் கட்டா குஸ்தி மாதிரி பல படங்கள் வரைக்கும் இந்த கணவன் கண்டிஷன் போடுறது, மனைவி கண்டிஷன் போடுறது. நான் சகோதரிகள்கிட்ட கேட்டேன், நம்ம பார்த்துருப்பீங்க, இந்த கண்டிஷன் போடுறது யார் அப்படின்னு பார்க்க. இந்த வீட்டு பையன் வீட்டு தரப்பாக இருந்தாலும் மாமியார் தான் அந்த கண்டிஷனை போடுற. கொடுமை என்று அனுபவித்தாலும் மாமியார் கொடுமை என்று சொல்கிறோம். எங்கேயாவது மாமனார் கொடுமை அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அப்ப இதே பெண் தாயாக இருப்பவள் வேறமாகவும் மாமியாராக இருக்கும்போது வேற மாதிரி இருக்கிறப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி நகை நட்டுகள் பற்றின கண்டிஷன்ஸ் இருக்கு. அது பணம் வேணும். சகோதரி தீபா அவர்கள் குறிப்பிட்டது போல நம்ம இவ்வளவு லட்சம் கொடுத்து உங்களை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு. திருமணத்திற்கு பிறகு ரியாலிட்டி கண் முன்னாடி நிற்குது. வாழ்க்கை என்பது நாம் கண்ட கனவு போல் அல்ல. நிஜத்தில் பல்வேறு விஷயங்கள். பாலகுமாரன் சொல்கிறார் ரொம்ப ஆச்சரியமா, காதலியா இருக்கும் போது எல்லா கண்டிஷனும் இனிக்குது, மனைவியா மாறின பிறகு நம்ம கண்டிஷனே கசக்குது.
அது பாலகுமாரன் எழுதுறார், திருமணத்துக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வர சொன்னாலும் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நிற்பான். திருமணத்துக்கு பின்னாடி எப்போ வர சொன்னாலும் வராமல் இருக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். இந்த கணவன்களுக்கு வந்து மனைவியான பிறகு காதலியாக இருக்கும்போது கணவனை பார்க்கக்கூடிய, காதலனை பார்க்கக்கூடிய மனைவி சீவி முடித்து சிங்காரித்து அப்படி ஜொலிச்சு வர்றா, நான் வந்து என்னுடைய காதலனை பார்க்க போறேன். அப்படியே பார்த்த காதலனுக்கு காலையில 4 மணிக்கு எச்சில் ஒழுக கண்ணில் பூளையோடு மனைவியை பார்க்கும்போது அதிர்ச்சி அடைக்கும். ஐயோ இவளையா நம்ம பார்த்தோம் பாஸ், அது மேக்கப். இப்ப நவ் யூ வேக்கப். இதுதான் உண்மை. அப்ப நிதர்சனம் வந்து உருவத்தோடு மட்டுமே பொருந்து நிற்கிறது. அதை தாண்டி சில விஷயங்கள், மனது அப்படின்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. மனைவியை பற்றி விமர்சனங்கள் ரொம்ப ஆழமா வைக்கப்பட்டதை பார்த்தோம். நான் தீர்ப்பை முதல்ல சொல்லிட்டு அதற்கான காரணத்தை நான் பிறகு சொல்றேன். இல்லற வாழ்க்கையில் அதிகமாக அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுவது பெண்களே. இதுதான் தீர்ப்பு. அதற்கு காரணத்தை நான் சொல்றேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே இந்த கணவனுக்காகவும் அந்த குடும்பத்திற்காகவும் பெண்கள் படுகிற பாடு 2 விஷயம் மட்டும் யோசிக்க. ஒன்னைய திருமணம் முடிச்சு, இந்த கணவனை, இந்த ஆண்மகனை திருமணம் முடிச்சிட்டு நாளையிலிருந்து உன் மனைவி வீட்டுக்கு போ, வீட்டோட மாப்பிள்ளையா இருன்னு சொன்னா இந்த ஆண்களுக்கு எவ்வளவு அவமரியாதையாக தோன்றும். என்ன சொன்ன அப்படின்னு அந்த கணவனுடைய தாய் கூட சண்டைக்கு வரா. என்ன என் பிள்ளைய பார்த்து வீட்டோட மாப்பிள்ளையா வர சொன்னியா அப்படின்னு. 24 வருடம் அத்தனை சகோதரர்களும் சொன்னது போல தன்னுடைய தாயிடமும் தகப்பனிடம் ராணி மாதிரி, இளவரசி மாதிரி வந்த ஒரு பெண் இந்த வீட்டுக்கு வரணும், இந்த வீட்டில் வேலை செய்யணும். ஒரு நாள் அப்படியே பதியன் போட்ட செடி மாதிரி மறுநாள் அங்க மாத்தி விதைச்சுட்டா இங்க முளைக்கணும், இங்க உழைக்கணும். இவர்தான் உன்னுடைய கணவர், இவர்தான் உன்னுடைய நான், இன்னையிலிருந்து இவர்தான் உங்க அப்பா, இவங்க அம்மா அப்படின்னு அந்த பெண்கள் தங்களை அடாப்ட் பண்ணி கொள்வது போல, தகவமைத்துக் கொள்வது போல ஒரு ஆணாலாவது இருக்க முடியுமா நம்ம பார்க்கணும். பெண்களுடைய பிரசவம் 8 பிள்ளை பெத்துக்கணும், 10 பிள்ளை பெத்துக்கணும். எனக்கெல்லாம் எங்கள் பெரிய கனவு இருக்கு, நான்லாம் ஒத்த பிள்ளையா கஷ்டப்படுறேன்னு அத்தனை ஆண்களும் கண்டிஷன் போடுவாங்க. ஒரே ஒரு பிரசவம் ஆண் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இந்தியாவில் ஜனத்தொகையை நின்று போகும், குறைந்து போகாது, நின்று போகும். அந்த வழியை பெண்கள் சகித்துக் கொள்வது போல, ஏற்றுக்கொள்வது போல ஆண்களால் ஏற்கவே முடியாது. பிரசவ வைராக்கியம் மயான வைராக்கியம்னு சொல்லுவான். மயானத்துக்கு போயிட்டு வந்தவன் வெளியில வந்தோடனே நல்லவனா இருப்பாச்சா, எப்பேற்பட்ட மனுஷன் செத்து போயிட்டான், அவனே செத்து போயிட்டான், நம்மெல்லாம் இனிமேலாவது நல்லா இருக்கும்னு நினைப்பான். வீட்டுக்கு வந்தோடனே திரும்பி மாறிடுவான். இந்த பிரசவ வைராக்கியத்தை அப்படி சொன்னான். குழந்தை பெற்று அந்த வலி தாங்கி ரத்தப்போக்கில் இருந்து கஷ்டப்பட்டு இனிமே அந்த பய பக்கத்துல வரட்டும் அப்படின்னு நினைப்பான். ஆனா அடுத்த பிள்ளைய பார்த்து உன்னை மாதிரியே இருக்குது, பாட்டி மாதிரியே இருக்குது, தாத்தா மாதிரி இருக்குன்னு அவ்வளவு சந்தோஷமா இன்னும் 10 பிள்ளை பெற்று கொடுக்கும். பெண்கள் படுகிற துயரம் சாதாரணமானது இல்லை. நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். டாஸ்மாக் கடை ஆண்களுக்கு மட்டுமா திறந்திருக்கு? 8 கோடி மக்கள்ல 4 கோடி பெண்கள், ஆண்களுக்கு மட்டும் அனுமதினு போட்டிருக்கிறானா? தெருமுனையில டாஸ்மாக் எங்க இருக்குன்னு தெரியாதவன் ஆம்பளையே கிடையாது. அந்த டாஸ்மாக் கடந்து போகிற தைரியம், துணிச்சல், மனவலிமை பெண்களுக்கு மட்டுமே இருக்கு. ஏன் அவங்க குடிச்சா உள்ள இறங்காதா? இந்த வரதட்சணை கொடுமைன்னு ஒண்ணு கேட்டிருக்கோமே, இந்த கொடுமையில பாதிக்கப்பட்ட ஆண் ஒரு கதை சொல்லுங்க. இன்றைய ரிதன்யால இருந்து 1000 மனைவியாக போகும்போதே முன்ன பின்னதான் இருக்கும், அனுசரிச்சு போகும். அந்த குழந்தைக்கு தெரியல எவ்வளவு அனுசரிக்கிறதுனே தெரியல. அடி வாங்கினா சொல்லக்கூடாதா, உத வாங்கினா சொல்லக்கூடாதா, மாமனார் மாமியார் சரியில்லைன்னு சொல்ல முடியாதா, நம்ம சரியில்லைன்னு நினைச்சிருவாங்களோ, அப்பா அம்மாவுக்கு வந்து வாழா வெட்டியா வந்துட்டாலும் சங்கடமாயிருமோ, எவ்வளவு அனுபவிக்க, எவ்வளவு பொறுத்து போக. ஒரு வீட்டில் எல்லோரும் நகைச்சுவையாக பேசினோம், ஒரு வீட்டில் மனைவி கொடுமை தாங்காமல் ஓடி போன ஒரு கணவனை காட்டு. அப்ப உடலால் பலவீனமா இருக்கக்கூடிய பெண்களை, மனதால் அதிபலமாக இருக்கக்கூடிய பெண்களை, மனதளவுலியை எப்படி தாக்கி தாக்கி அழித்து, மூஞ்சிய பாரு, முகரை பாரு, உங்க அண்ணனை பாரு, உங்க அப்பனை பாரு, உங்க அம்மாவை பாருன்னு சொல்லி சொல்லி குத்தி காட்டி அவர்கள் மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் அவ்வளவு தவித்து, அப்படிப்பட்ட பெண்களாக இருப்பதே பெரும் தவம். இருப்பதே பெருந்தவம், சாதாரண விஷயமா இல்ல. நீங்க கைதட்டுறதுக்காக பேச நான் வரல. இதன் மூலமா ஒரு டேக்கவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெண்களாக இருந்து பார்த்தால் தெரியும்.
பெண்களுடைய இடத்துல ஆடை மாற்றி உடை மாற்றி இல்ல, மனம் மாற்றி ஒரு நாள் இருந்து பாருங்கள், அந்த பெண் எவ்வளவு சிரமப்படுறான்னு தெரியும். காலைல 5 மணிக்கு காஃபி போடுறத பத்தி அவ்வளவு கதை சொல்லுவோம். அதே சுஜாதா தானாக ஒரு காப்பியை போட்டு ட்ரை பண்ணி ஒரு கதையில் இருக்கிறாரு. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் தோத்தது, ஒரு காஃபியை போட முடியாது. மனைவி 10 நாள் மருத்துவமனையில் இருந்தா தெரியும் வீட்டோட லட்சணம் என்னன்னு. யாருக்கும் கிழக்க தெரியாது, வடக்க தெரியாது. பெண்கள் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தை தாங்கி நிற்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்கான ஒரே வடிகால் கணவன். படுக்கை அறை மட்டும்தான் அவளுக்கான தனி அறையாக இருக்கிறது. இல்லை என்றால் 24 அடுக்களை தான் இருக்கு. அப்ப படுக்கறையில வரும்போது நம்ம காலையிலிருந்து பட்ட கஷ்டத்தை சொல்லி அழமாட்டோமா அப்படின்னு புருஷங்க கிட்ட அட்லீஸ்ட் கேட்கவாது செய்வான். அந்த கஷ்டத்தை கேட்க கூட உனக்கு பொறுமை இல்லையே, அதை நாள் பூரா அனுபவிச்சவன் என்ன பாடுபட்டிருப்பா. அந்த பெண்களை பற்றி யார் சிந்திப்பா? அவ தன்னுடைய தகப்பனை விட்டு தாயை விட்டு இங்க வந்து நிற்கிறாளே, உன்னுடைய பிள்ளையை தன்னுடைய பிள்ளையா பார்க்கிறாளே, உன்னுடைய தகப்பன தாயை தன்னுடைய தாய் தகப்பனா பார்க்கிறாளே, யார் பாப்பா? அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடாமல் வெறுமனை ஆணாதிக்க சமுதாயம் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒன்னும் இல்லை, இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஹிலரி கிளின்டன் அமெரிக்காவில் தேர்தலில் போட்டிடுறாங்க அதிபருக்கு. அவர் தோற்று போகிறார். அவர் எழுதுகிறார், ஹிலரி கிளின்டன் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோற்றதுக்கு 10 காரணத்தை ஒரு காரணம் நான் பெண்ணாக இருப்பது. அமெரிக்காவில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் கூட அதிபர் கிடையாது. ஜனநாயகம் நமக்கு சொல்லித்தராங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெண் கூட கிடையாது அமெரிக்காவில். அப்ப நம்ம பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம்ங்கிறது இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க இருக்கு. காலம் பூரா அதை பூரா அனுபவித்து அமைதியாக இருந்து அடுத்த தலைமுறையை வளர்க்க பார்க்கிறார்கள். அப்ப குடும்ப வாழ்க்கையில லிமிட்டடா கண்டிஷன்ஸ் போடுறது பெண்கள் தான், ஆண்களின் நலனுக்காக அப்படின்னு பாருங்க. அந்த கண்டிஷன்ஸ் போடுறது பெண்கள் தான், ஆண்களின் நலனுக்காக. இவர்கள் இந்த கண்டிஷன்ஸ் போடல. என்ன ஆண்களோட கண்டிஷன் எல்லாம் மேல் மட்டமா இருக்கும், கொஞ்சம் மட்டமா இருக்கும். ஆண்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் மேல் மட்டமா இருக்கும். எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு வெளி உலக வாழ்க்கை பற்றி. பெண்கள் எவ்வளவு ரூபாய் நீங்க கொண்டு வந்தாலும் அதுல 10 ரூபாய் பதுக்கி வச்சிருவாங்க ஒழிச்சிட்டு. என்னுடைய மனைவி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாங்கிறதே நரேந்திர மோடி டிமானிட்டைசேஷன் வச்சப்பதான் தெரிஞ்சது எனக்கே. ஏங்க இந்த ரூபாயெல்லாம் செல்லாதாங்க, அடிப்பாவி இவ்வளவு ரூபாய் வச்சிருக்கியா அப்படின்னு. இருக்கிற 10 ரூபாய் நான் கதறுவேன் கத்துவேன், கையில காசு இல்ல காசு உட்கார்ந்துகிட்டே இருப்பா. இவன் எப்படித்தான் அழுவான், நாளைக்கு எப்படியா சம்பாதிச்சுட்டு வந்துருவான். ரிசர்வ். ஆண்கள் கடனாளியாகி பார்த்திருக்கிறோம், பெண்கள் கடனாளியாகி பார்த்திருக்குமான்னு யோசிக்கும். அதனால தான் சொன்னாங்க, சேர்த்த பணத்தை பக்குவமா செலவு பண்றதுக்கு யார்கிட்ட கொடுக்கணும்? அம்மா கையில கொடுத்து போட்டு சின்ன பொண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவம் யார் கொடுப்பா? அந்த தாய். 100 ரூபாய் வந்தாலும் பெண்கள் போடக்கூடிய கண்டிஷன்கள். இந்த அறையில் நம்ம பார்க்கிறோம், இருக்கக்கூடிய இந்த குளிர்ச்சிக்கு வந்து ஏர் கண்டிஷன் பேர். அந்த காற்றாக இருந்தாலும் கண்டிஷனா இருக்கணும். அதிக குளிரும் ஆபத்து, அதிக வெயிலும் ஆபத்து. ரெண்டுக்கு நடுவில் உங்களுக்கு எத்தனை டிகிரி இருந்தா சரியா இருக்கணும், காஃபி முதல் அத்தனை வரைக்கும் பார்க்கக்கூடியது இந்த பெண்கள் தான். அவர்களுடைய கண்டிஷன்கள் ஆண்களுக்கு நல்லது. அதிக கண்டிஷன்கள் போடுவது பெண்களே, அதில் பலனடைவது ஆண்களே என்று சொல்லி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. MCR பியூர் காட்டன் கிளப், formals and casual shirts, powered by Sri Sukhi Pharma, service with love, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind It's நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025, powered by Sri Sukhi Pharma, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai.